என்ன விலை அண்ணா? 200 அழகான வடிவான பொருட்கள் எல்லாமே 50 ரூபா. முழு ஒரு மாசம் 250. அழகானது வடிவானது இந்த பொருளை எடுத்தாலும் 400 பாக்கி இதா இருக்குண்ணே. இவ்வளோ ஒரு 1/2 கிலோ வண்டி கொண்டு போங்க. பேபி ஷோர்ட்ஸ் 50 ரூபா. நீ போடலாம் வேண்டாம், நீ பேபி அதான்டா டே. அப்போ போட்டு காட்டு. ஜூஸ் தான் நேற்று வந்து குடிச்சா உண்மையான சத்தியம் பிடிக்கவே இல்லை. அக்கா கட்டிங்க சரியா வருதா? திரும்ப தான் கொஞ்சம் ஷர்ட்ல 1000 ரூபாயா? அழகு மலிவு வடிவு. இது ஒரிஜினல் விளம்பரம் பிடிச்சாங்க. ஒரிஜினல் வளம்பூரி. எத்தனை ஆசு? எந்த பொருள் எடுத்தாலும் 50 ரூபா. ஆர்ஜே ஹர்ஷினி இப்போ அவங்களோட ஷோ போயிட்டு இருக்கு. சம வைத்து அந்த ஆளுக்கு வண்டி கொடுக்கணும்டா. இந்தியாவுக்கு அது இது நல்ல இது ரோஸ் கலர்ல. உறவுகளை வணக்கம், நான் உங்கள் சங்கர், உங்கள் KS சங்கர். இப்போ நான் எங்கே நிற்கிறேன்னு சொன்னால் இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நல்லூர்லாம் நிற்கிறேன். குறிப்பாக நல்லூர் கோயிலுக்கு தான் வந்திருந்தாங்க. என்னத்துக்கானு சொன்னால் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் நல்லூர் திருவிழா கடைகளை தான் உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். இதுக்கு முதல்ல ஒரு வீடியோ போட்டேன். அது பார்த்தீங்கன்னு சொன்னால் இரவு எடுத்து நான் அதால் வீடியோ கொஞ்சம் தெளிவில்லாமல் இருக்கிறது மாதிரி நிறைய மக்கள் நின்றவேல். அதால் அந்த வீடியோ வடிவாக காட்டலாம் போயிட்டு இன்றைக்கு நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுற்றி காட்ட போகிறேன். போன முறை காட்டின வீடியோவில் இருக்கிறத விட இந்த முறை பார்த்தீங்கன்னா நிறைய கடைகள் இங்கே வந்துருக்குது. இன்னுமே நிறைய கடைகள் வரும். தேர் கடை நிறைய கடைகள் எல்லாம் வரும். அதில் உங்களை காட்டிக்கொள்ளணும். இப்போ நாங்கள் போய் என்னென்ன வகையான பொருட்கள் இருக்குது, என்னென்ன விலைகளை விற்பனை செய்யணும், என்ன மாதிரி கடைகள் இருக்குன்னு சொல்லி உங்களை வடிவாக காட்டிக்கொள்ளணும். நீங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்க்குங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்க. ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ நாங்கள் முதலாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வார பாதை, அதாவது இந்த வீரமகாளி கோயில் இருக்கு தானே, அதுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் முதலாவது இந்த கடையில் தான் ஆரம்பிக்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பூக்கள் நேர் இது இந்த என்ன விலையிலண்ணா? சிங்கிளா? 150 அழிக்கிற கடை. அதில் கீழே உனக்கு அது கூட தெரியும் வேணும் உனக்கு. போங்க பட் இந்த வேறு 50 ரூபாய்க்கு இருக்குது. மற்றது இந்தியாவில் இது 150, இது 250 ரூபா. சொல்லு இதுக்கு சொல்லு. இந்த பிளாஸ்டிக் பூக்கள் இருக்குது. நீங்கள் வந்தால் பார்த்துக்கொள்ள வேணாம். போமா இப்படியே நாங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பதெல்லாம் போகணும். போய் என்ன கடைகள் இருக்குன்னு சொல்லி 2 சைடுமே போகிறத காட்டி கொண்டு போகிறேன் பாருங்க. இதில் இந்த மூளை கடை உடுக்க இழந்தவன் கை மூளை அப்படி அங்கே எடுக்கன்னு காண்பது இவனா தான் தெரியும். வேணா ஐயோ நீ போடுவேன் நான் வரும். இதில் பார்த்தீங்க சொன்னால் அந்த சின்ன சின்ன மேளங்கள் இருக்குது, டோல்கி எல்லாமே இருக்குது. இது என்ன விலையாக்கா? 3500 ரூபா, 800 ரூபா. இந்த 3800 ரூபாயாம் இது. சரி இது 600. இதில் 600 ரூபா. இது பெருசு 2300 ரூபா. இது நல்லா இருக்கா? இது என்ன விலையாக்கா? 3200 ரூபா. சரி ஒவ்வொரு விலைகளில் இருக்கிறேன். திருவிழா முடி மட்டும் நிற்பீங்களா? சரி ஓகேக்கா, நன்றியா. ஓகே இதில் பார்த்து வரைக்கலாம். அப்படியே நாங்கள் அடுத்த அடை போவோமா? ஓகே அப்படியே அங்கால பார்த்தீங்கன்னு சொன்னால் கேம்ஸ் இருக்குது. நன்றி அண்ணா, தேங்க்ஸ் அண்ணா. ஓகேண்ணா. அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கச்சான் கடைகள் இருக்குது, சோழன் கடைகள் இருக்குது. அங்கால இந்த விளையாட்டுகள் திருவிழான்னு சொன்னாலே இந்த நிறைய கேம்ஸ் எல்லாம் பாருதானே, அதெல்லாம் இந்த மாதிரி இந்தியாவில் இருக்குது பாருங்க. நாங்கள்டே போய் சுடுவோம், வாங்க சுடுவோம். பட் அங்கால மொபைல் ரெஸ்டாரண்ட் இருக்குங்க, சாப்பாடு கடை. இந்தியாவில் பேக் கடைகள் இருக்குது பாருங்க. 700 ரூபா 600 ரூபா அவர் விலைகளுக்கு இருக்குண்ணே. ஓகே பெண்களுக்கான பேக் கடை எல்லாமே இருக்குது. அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்த கொத்துமி மகி நூடில்ஸ் அது எல்லாமே இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கச்சான் சோழன் அந்த கடையில் இருக்குது பாருங்க. தேன்குழல் பூந்தி இந்த யாழ்ப்பாணத்து சுவையான தின்பண்டங்கள் வேண்டி இருக்கேன். நம்ம ஸ்பைஸ் மிக்சர் பார்க்க நல்லா இருக்கு. வரைக்கும் வேறு தானே துணி கடையில் பாருங்க. 3 மீட்டர் 1000 ரூபாயா? ஓகே 3 மீட்டர் துணி 1000 ரூபாய். எல்லாமே 1000 தானே? எனக்கு எல்லா துணியுமே பார்த்தீங்கன்னா 3 மீட்டர் 1000 ரூபாய். நல்ல துணிகள் எல்லாம் கிடைக்கிறேன். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் செருப்பு கடை இருக்குது. செருப்புகள் பெண்களுக்கான செருப்பு சின்ன பிள்ளைங்க எல்லாமே இருக்குண்ணே. என்ன விலைகள் அண்ணா? என்ன விலைகள்? எல்லாமே 1500 ரூபா. சரியா? ஓகே. இந்தியாவிலே சேல்ஸ்
₹1000 பெண்களுக்கான பேக்குகள் எல்லாமே இருக்குது பாருங்க. பேக்குகள் பர்ஸுகள் இருக்குது. எது எடுத்தாலும் 1000மா? ஆ எது எடுத்தாலும் 1000. எது எடுத்தாலும் 1000 என்ன? இந்த பேஸ் மட்டும் 1300 1300 டபுள் 1300 இது தானே 1000 ரூபாய்க்கு சிங்கிள் ₹1000 ஆ அங்கே ஹேண்ட்பேக்கும் இருக்குன்னு உள்ளது. பெரிய ஹேண்ட்பேக் மிக பெரிய ஹேண்ட்பேக் 1500 ஆ இதெல்லாம் 1500 என்ன இந்தாங்க விதமாக நல்ல கலர்ஸ் என்ன இல்லை ஆஸ் கலர்ஸ். ஆ ஓகே ஓகே சரி சரி ஓகேண்ணா நன்றி. ஆமாண்ணா மற்ற அந்த நிறைய வெளிநாட்டுக்காரர்கள் இருக்கிற அந்த வெளிநாட்டு பேக் சிகரெட் எனக்கு அது கீட் வைக்கிறேன். கலட்டலாம் அது. ஓ அந்த போத்து சிகரெட் எல்லாம் தேவையில்லை காட்டக்கூடாது. பட் இங்கே இந்த பேக் இருக்குது வெளிநாட்டு பேக் எல்லாமே இருக்குது. 1000 அண்ணா 1500 ஓ சரி சரி ஓகேண்ணா வரேன். ஓகே பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கிரில் பன் ஆமாம் வேணுமாண்ணா இருக்காண்ணா ஒன்று தருவீங்களா சாப்பிடுவாங்க. என்னமே நான் அந்த நல்ல கடை பகுதிக்குள்ளே போயில அதுக்கு முன்னுக்கிற கடையில தான் காட்டி கொண்டு இருக்கோம். அதுக்குள்ளே கூட பசிக்குதுன்னு வந்தோடனே அது பரவாயில்ல அங்கே டக்குனு குத்துது இல்லை. ஓ நல்லா இருக்குல்ல எல்லாம் கட்டாயம் போகணும். அதுக்கு நம்ம போய் காட்டுற மாதிரி திருவிழான்னு சொல்லி ஃபுல்லாகவே வெஜ் கடைகள்லாம் இருக்கும். பன் மட்டுமே இருக்காண்ணா நெஸ்கோஃபி நெஸ்டி அதெல்லாம் இருக்குண்ணே. இந்த விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி மனசு வேண்டிட்டு தெரியா நீதானே வண்டி வச்சு வித்தியாசமாக இருக்குது. சாப்பிட்டு பார்ப்போம். பாதி தாரும் பாதியில் முக்கால்வாசி உணவு தாருண்ணா பாதிதான். இந்தா இப்போ சொல்லி காட்டு அடிக்கடி நான் முக்கவாசி வந்து நான் முக்கவாசி சொல்லாடி சொல்லுவேன் நான் சரியா. உரைப்பா மைனஸ் இந்த சோஸ் எல்லாம் மட்டும் வித்தியாசம் இருக்கு. பேப்பரில் கிடச்சது நல்லா இருக்கும் நல்லா இருக்கணும் உரைப்பா நல்லா இருக்கும். ஓ ஓகே நன்றி அண்ணா. பேப்பர் அஞ்சு சாப்பிட்றாங்க நல்லா இருக்கா இல்லை நான் எதிர்பார்க்கிறேன். என்ன வெஜ் தானே என்னடா டேஸ்ட்டாக இருக்க பண்ண யோசிக்கிறேன். நல்லா இருக்கும் உரைப்பா ₹100 பேர். எங்கே போகிறது ரஸ்பின்னுக்கு நல்லா இருக்கு. இனிப்பாக இருக்கு இனிப்பா இருக்கு உரைப்பா இருக்கு நல்லா இருக்கண்ணே. அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு வடிவான கடை ஒன்று இருக்குது பாருங்க. எல்லாமே மண் பாத்திரங்கள் மண்ணில் அந்த அலங்கார பொருட்கள் எல்லாமே இருக்குது. என்ன விலை அண்ணா? 200 இந்த முன்னுக்கு அந்த வடிவுக்கு தொங்க வர்றது இருக்குதானே மண் தானே எல்லாமே இருக்கு. இது என்ன விலை? ₹100 எல்லாம் மலிவாக இருக்குது உண்மையில. இங்கே நாங்கள் சில கடையில் இதெல்லாம் கூட காசு தான் வேண்டோம். ரொம்ப சைஸுகளில் இருக்குந்தா இந்த கீழே சத்தங்க உடச்சு விட்றா நல்லா இருக்கும் என்ன இந்த நிறைய பொருட்கள் இருக்குது. மண்ணில் அந்த தண்ணி பற்றி என்ன விலையா? ஆ ₹500 பாருங்க. இந்தா மண் தண்ணி பத்து இருக்குது ₹500. அது மூடியும் இருக்குது பாருங்க. இந்தா பாருங்க நிறைய பொருட்கள் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னதுகளை பார்த்து வேண்டலாம். இந்த நிறைய மண்ணில் செய்யப்பட்ட பொருட்கள் இல்லை. இந்த கூசா எல்லாமே இருக்குது. கூசால என்ன விலை என்ன? 950. இந்த ஒவ்வொரு சைஸ்லையும் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் கேம்ஸ் எல்லாம் இன்னுமே துறக்கையில் பாருங்க. இந்த திருவிழா நேரங்கள்லாம் துறக்கிறேன். இப்போ நாங்கள் மத்திய நேரம் தான் எடுத்து பண்ணிக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பொம்மை குட்டி கடைகள் இருக்குது. இந்த இந்தியாவில் பாருங்க செருப்புகள் ஜீன்ஸுகள் ரெக் சூட்டுகள் எல்லாமே விட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்தியாவில் ஒரு சப்பாத்து கடை பாருங்க. பெல்ட்டுகள் சப்பாத்துகள் இதுகள் எல்லாமே இருக்குது. தோடுகள் இதுகள் எல்லாமே இருக்குது. என்ன விலைகள் என்ன? ஒவ்வொரு விலைக்கும் இருக்குண்ணே எல்லாமே. சரி சரி இந்த கிளிப்புகள் கியூடெக்ஸுகள் சீப்புகள் அது இதுன்னு சொல்லி எல்லாமே இருக்குது. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் விளையாட்டு சாமான் கடைகள் இருக்குது. ஜேசிபி அது மண்ணள்ளி போடுறடா. இந்த இதெல்லாம் சின்ன வயசில் கனவு இது உண்மையாக இருக்க வேண்டி பார்க்க மாட்டா இருக்கிறாங்க. அந்த பார்க்குறேன் பெரிய கண்ணு தங்கிட்ட பெரிய இல்லை இதுவுமே சின்ன வயசுல தான் 150 250 அப்போ வேண்டாங்க அந்த காலத்தில். இது என்ன தெரியல இப்போ. ஆனால் என்னென்னா இது உண்மையான இருக்க பாவிக்கணும்னு ஆசை. ஆனால் இப்போ காசு இல்லை. அதான் அது இங்கே வேண்டாம் இல்லை காசு இருக்கே காசு இல்லை காசு இருக்கே காசு இல்லை. பட் இந்தியா வாசினா அங்கே உடுப்பு கடைகள் துணி கடை தான் 3 அண்டவையார் ₹100 அப்படி இல்லை வேண்டி கொண்டு போனியா? ஆனால் இதில் வேண்டது. பட் இந்தியாவில் பார்த்தீங்க சொன்னால் டிஷர்ட்டுகள் இருக்கு. என்ன விலை என்ன விலை? ஆ ₹1000. இந்த 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 இப்படி இந்த நல்ல செட்டப் நல்லா அப்படியே பார்க்கலாம் சுற்றி. ஆனால் அங்கே அழிஞ்ச தான் பிரச்சனை. அடிஞ்ச ஃபுல் ஏசி இல்லாமல் இருக்குது. என்ன விலை ஜேசி இல்லை? ஆ ₹1000 ₹1200 என்ன அவ்வளோ விலை இருக்குமே இருக்குண்ணே. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இதில் பார்த்து வேண்டலாம். இந்த ரக் ஷூட்டுகள் எல்லாமே இருக்குது. அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா துணி கடை இருக்குது. இந்த துணி கடைகள் எல்லாமே இருக்குது பாருங்க.
ஓகே அப்படி நாங்கள் இந்தியாவில் பார்த்துச்சுன்னா தளபாடங்கள் வீட்டு செய்யணும் வீட்டு தகுந்த தளபாடங்கள் எல்லாமே சோஃபா அது எழுதுன்னு சொல்லி எல்லாமே வீட்டு பேர் செய்யணும் இருக்கணும். இப்போ நாங்கள் கச்சான் கடைகள் இருக்குது, அங்கே ஐஸ்கிரீம் கடை இருக்குது பாருங்க. வேணுமா நாங்கள் அது நல்லா இருக்குப்பா. இந்தியாவில் இந்த கதிரைகள் இதில் எல்லாமே இருக்குது பாருங்க. இந்தியாவில் கச்சான் கடைகள், உடுப்பு கடைகள், இந்த பிளாஸ்டிக் எது எடுத்தாலும் 50 ரூபா 100 ரூபாய்ன்னு சொல்லி ஒரு கடையை விட்டு பாருங்க. இந்த எல்லாம் வடிவாக போட்டு கிடையாது பாருங்க. அப்படியே ஒவ்வொரு பாக்ஸாக போட்டு வச்சுருக்கீங்க. நல்ல விஷயம் இல்லையா? அந்த பார்க்கையில் அடுத்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். பட் அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த உடுப்பு கடைகள், விளையாட்டு சாமான் கடைகள் எல்லாம் சேர்ந்த மாதிரி கிடைக்கும். பட் இந்தியாவில் கச்சான் கடைகள் இருக்குது. இந்த பேர் சாம்பிள் கேட்க வேறு வேறு கொடுக்காங்க. சாம்பிள் கேட்க வேறு வேறு கொடுக்காரு சொன்னாங்க. மற்ற இந்தியாவில் கச்சான் கடைகள் இருக்குது. வெள்ளேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த கோயிலேருந்து நாங்கள் இந்த கோயிலுக்கு வாரத்துக்குரிய பாதை மட்டும் தான் இருக்க கடையில் காட்டினாங்க. இதுக்கு பிரதான பார்த்தீங்கன்னா நல்லூர் திருவிழா கடைகள் இருக்குது. அதாவது இதுல நல்லூர் கண்டு போட்ட கடைகள்லாம் அங்காளம் பட்சத்தில் முக்கியமான கடைகள் இருக்குது. அதை உங்களை காட்டிக்கொள்ளலாம் போவோம். அப்படியே இதுக்கு அஞ்சாலும் நாங்கள் வாகனங்களில் போய்க்கொள்ள முடியாது. அதாவது பாஸ் இருந்தால் மட்டும் தான் போய்க்கொள்ளலாம். பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா NDB பேங்க் ஸ்டோல் இருக்குது. அதுக்கு அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வளமே இருக்கக்கூடிய கடைகள் என்ன அதே கடைகளில் வெளியில் போட்டு வச்சுருக்கேன். சேல்ஸ் போட்டுருக்கு. இந்தியாவில் நிறைய சேல்ஸ் எல்லாம் போட்டு இந்தியாவில் ஷர்ட் 1000 ரூபா, சாரி 700 ரூபா இது எல்லாமே போட்டிருக்கேன் பாருங்க. சாரிகள் ஷர்ட்டுகள் எல்லாமே போட்டிருக்கேன். அப்படியே உள்ளுக்க பார்த்தீங்கன்னா உள்ளுக்கையும் நிறைய உடுப்பல் இருக்குண்ணே. ஷர்ட்டுகள் இது எல்லாமே இருக்குது. சாரி எல்லாம் 700 ரூபா. என்ன சாரி என்ன 700 ரூபாய்க்கு? இது வந்து சில்க் சாரி இருக்கு, சில்க் சாரி இருக்குது. ஒவ்வொரு விலையா இல்லாட்டி ஒவ்வொரு விலைக்கு இருக்கு. குறைஞ்ச 700 ரூபா. சரி இருந்தா இது இந்த டெய்லி யூஸ் பண்ணுறாங்களுக்கு என்ன வேணா. சரி சரி ஓகேண்ணா. ஷர்ட்டில் 1000 ரூபாயா? எல்லா சைஸும் 1000 ரூபா. நல்ல ஷர்ட்டாக இருக்குது இது. இதெல்லாம் 1000 ரூபாயா? எல்லாமே இருக்குண்ணே. 1000 ரூபா. இதெல்லாம் 1000 ரூபாயா? எங்கேருந்து வருதுண்ணா? இங்கே தான் ஸ்ரீலங்கா தானா? இங்கே தான் வெளிநாட்டுக்கு போகிறது என்ன எனக்கு கொடுப்பேன். சரி சரி. அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கச்சான் கடைகள் இருக்குது. அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குலேயும் கச்சான் கடைகள்லாம் என்ன என்ன அங்கே கடையில் பூட்டி கிடாக்கு என்ன துறக்கிறேன் என்ன வாங்க இருக்கணும். இந்தியாவில் ஷூ சின்ன பிள்ளை இதெல்லாம் இருக்கு. நல்லா இருக்குண்ணா. என்ன விலையாண்ணா இதெல்லாம்? 1500 ரூபா. ஓகே வடிவாண்ணா சப்பாத்துக்குண்ணா என்ன. ஓகே அப்படியே நாங்கள் போய்க்கொள்வோம். மணிக்கூடுகள் எல்லாமே இருக்குது. ஆண்கள் பெண்களுக்கான மணிக்கூடு. என்ன விலை அண்ணா? இது வந்து 600 ரூபா. 600 இது 600 ரூபா. லேடிஸ் என்ன வெளியே எடுத்து பார்க்கலாம். அப்போ வடிவா தெரியும் என்ன? கையில் எடுத்து பார்த்து வடிவா இருக்குண்ணே. இன்னும் வடிவா இருக்கு. நல்ல கலர். வேறு இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலை கடைகள் இருக்கும். அப்பா நிறைய வகையான மாலைகள் இருக்குண்ணே. என்ன விலையிலக்கா மாலைகள் எல்லாம்? சொல்ல லேட் ஆகும். ஏன் யோசிக்கிறாவா? நிறைய வகையான மாலைகள் சிலைகள் இருக்கு. கடவுள் சிலைகள் எல்லாமே இருக்கு. சொல்ல நீங்க விலை என்ன சொல்லல? எதை கேட்குற விலை உண்மையை சொல்ல நம்புறது. சரி எதை கேட்போம்? 10 20 30 50 இதை சொல்லுங்க. இதில் என்ன விலை? 650. படிக்கவா? கண்ணாடி படிக்கும். ஒரிஜினல் படிக்காம இருக்கா? இல்லையா? சரி சரி ஓகே. நிறைய இருக்கு. இதெல்லாம் என்ன இது? குட்டி வேல் கார்களுக்கு விட்டுறதானே. எவ்வளோ இது? இது வந்து 1000 ரூபா. ஒவ்வொரு விலையில இருக்கேன்னு. சரி அக்கா ஓகே. சரி வாரவாங்க நன்றியா. ஓகே சரி. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா இதுக்கு டான் டிவின்ற வளாகம் இருக்குது. அது நிறைய விஷயங்கள் இருக்குது. அந்த ராட்டின கலந்துகள் எல்லாமே இருக்குது. பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ரேக் ஷூட்டுகள், டிஷர்ட்டுகள், ஷர்ட்டுகள் 350 ரூபா 250 எல்லாமே எல்லாம் 350 ரூபா. எங்கேயும் கிடைக்காது. 350 ரூபா. டான்ஸ் டிவி ஓகே. இது எல்லாமே ஷோர்ட்ஸுகள் எல்லாமே இருக்கு. 350 ரூபா. சொல்லுங்க என்ன விலை? எல்லாமே 500 ரூபா, 350 ரூபா, 800 ரூபாய். அந்த அழகு அது அழகு மலிவு வடிவு. ஓகே ஓகே எல்லாமே இருக்கு. நீங்க வந்தீங்கன்னு சொன்னா ஓகே ஓகே. இதெல்லாம் என்ன இல்லை ஷோர்ட்ஸ் எல்லாம் 500 ரூபா. ஓகே சரி சரி. டிஷர்ட்லாம் 500 ரூபா.
அஞ்சு இதை பேட்டை இந்த அப்படி ஏதாவது மாதிரி தானே 500 ரூபாய்க்கு டேமேஜ் இருக்கு இல்லை டேமேஜ் ஒன்றுமே இல்லை இதில் நட்ட துணி எடுத்தாலும் உங்களுக்கு 500 ரூபா வரும் அழகு வடிவு மலிவு வாங்க நீங்கள் வாங்க போ சரி நான் வரேண்ணா நன்றி ஓகே சரி மற்றது இஞ்சால பார்த்தீங்கன்னா சொன்னாங்க இது இருந்தா அந்த பொச்சு கயிறு தானே பொச்சு கயிறுல ஜானையோட உருவம் பட் இங்கே ஜானையில் குட்டி குட்டி சிலைகள் இருக்கு இது அந்த சாம்பிராணி குத்தி வைக்கிறது அதுகள் எல்லாமே இருக்குது இது என்ன இது முந்திரி பழம் கல்லால முந்திரி பழம் சாப்பிட முடியாதுண்ணே சாப்பிட முடியாம இல்லையா என்ன கல் என்ன இது இந்த கல்லிலேயே முந்திரி பழம் மாதிரி செய்திருக்கு பாருங்க பழங்கி மாதிரி என்ன இந்த இதுக்கு ஜுவல் பாக்ஸ் இருக்கு உங்கள் சிரட்டையை பார்த்தியோ முதல்ல நிற்குது மரத்தில் ஜானை இருக்கு சிரட்டை பாருங்க அப்பா வடிவா இருக்குண்ணே ஒரு டிசைன் மாதிரி என்ன நிறைய விஷயங்கள் இந்த ஜானைகள் எல்லாம் என்னோட தும்பிக்கை நீட்டாக இருக்கு இழுத்து விட்டுருக்காங்க நேரம் ஜானைக்கு பட் இருந்தால் அந்த சோகியில் ஒரு அந்த இது வைக்கிற மாதிரி என்ன டேபிள் இது மாதிரி என்ன சூடான கப்பல் வைக்கிற மாதிரி இந்த ஜானைகள் எல்லாமே இருக்குது குட்டி ஜானை பெரிய ஜானை ஒரு சைஸ் இதெல்லாம் என்ன விலை என்ன 1200 இந்த இலங்கை படத்தில் ஜானை ஸ்ரீலங்கா இது என்ன விலை அது வந்து 3500 3500 ஓகே ஓகே மற்ற இதுக்குள்ள இந்த உருவங்கள் எல்லாமே இந்த பெயிண்ட் பண்ணியிருக்கேன் அந்த பெயிண்ட் மாதிரி டஸ்ட் எல்லாம் போட்டு இதான் நிற்கிறேன் சில்வர் கொடுக்குறது கீறி இருக்கா கீறினதா ஓகே ஓகே மற்ற இதில் பார்த்துச்சுன்னா அந்த சங்குகளில் குட்டியில் எழுத்து எஸ் இருக்கு என்ன வேறு இந்த உருவங்கள் இது என்ன விலை அந்த ரோயிங் எல்லாமே ஆண்ணா இது என்ன விலை இதுகள் எல்லாமே 500 ரூபாயா இருக்கு 500 700 1800 அவ்வளோதான் விலையில இருக்கேண்ணே ஓகே ஓகே அப்படி இந்த ஏன் உனக்கு யாருக்கு வேண்ட போற வாங்கல இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளேயும் இருக்கு இது என்ன இது இது என்னண்ணா பவளம் அஞ்சே எஸ் சொல்லுங்கண்ணா யாரோட பேர் வேணா வெட்டி தரும் உண்மையாவோ அவ்வளவு இப்படி வெட்டா 300 ரூபா தான் இருக்கு 300 அடே வடகண்டு அது இந்த மாலை இருக்குல்ல என்ன கல் என்னது ரொனாக்ஸ்னு சொல்லி கல் உண்டு இது வலம்புரி இருக்குது டைகராய் கல் இருக்குது இது ஒரிஜினல் வளம் பிடிச்சாங்க ஒரிஜினல் வலம்புரி எத்தனை ஆசு அது 3000 ரூபா தான் வரும் சின்ன குட்டி என்ன அந்த வேறு இந்த மாலைகள் இதுகள் எல்லாமே இருக்கு பாருங்க எல்லாட்ட விட்டையும் கிடக்குறோம் அது நிறைய விஷயங்கள் இருக்கு வந்தீங்கன்னு சொன்னால் இதில் நீங்கள் பார்த்து வேண்டாம் பட் இருந்தால் நிறைய இதெல்லாம் கூட பெண்களுக்கு பிடிக்கும் என்ன இந்த கையில் போகிற மாலைகள் மாதிரி இல்லாம ஓடி ஓகே சரி இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் பொருட்கள் வந்தீங்கன்னா வேண்டாம் என்ன பார்த்து சரி நான் வரேன் நன்றி அண்ணா ஓகே இருந்தா இதில் நிறைய பொருட்கள் இருக்கு இந்த மரத்தில் குட்டி குட்டி கீத்தைகள் மாதிரி கிடையாது பேர் அடிச்சா கடை எந்த பொருள் எடுத்தாலும் 50 ரூபா இது நான் அண்டைக்கு வரைக்கும் இதில் சிரமமாக இருந்தது அதை காட்ட முடியாது போயிட்டு ஆனால் சும்மா காட்டுறோம்ண்ணா இந்த பொருள் எடுத்தாலும் ஒரு வரண்ணே 50 ரூபா கிட்ட வந்து பாருங்க என்ன கொடுக்குறேன்னு பாருங்க வாங்க அழகான வடிவான பொருட்கள் எல்லாமே 50 ரூபா அதாவது இதில் இதெல்லாமே 50 ரூபா கிளிப்புகள் இருக்குது பூல் பேண்டுகள் இருக்குது இந்த காது இதெல்லாம் நல்ல மேடம் ஒரு நல்ல ஒரு ஃபீல் ஒன்று வேணும் கூட பட் இந்த இதில் பார்த்தீங்கன்னா கிளிப்புகள் அது எல்லாமே இருக்குது நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்து வேண்டாம் ஆனால் பெயினர் கடுக்கட்டா உண்டு ஆனால் பெயினோட சைஸ் பேட்டா என்ன சைஸ் என்ன இது எடுத்துலாம் இல்லாட்டி அடிபட வந்தாலும் அடிக்கலாமே கிடக்கு இது சிஆர் காப்பி கொடுத்துட்டு வா முடியாது எழுத முடியாது எக்ஸ்ட்ரா எழுதி கிளிக்கிறாங்க தானே வா நீ பட் அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா ராட்டினம் இருக்கு இந்த பகுதிக்குள்ள பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த டாண்டி வளாகம் இருக்கு தானே இதுக்குள்ள ராட்டினம் இருக்கு அதாவது நீங்கள் காசு கட்டி இன்னைக்கு வரலாம் இப்போ வேலைகள் நடந்து கொண்டு இந்த சுற்றுற இது எல்லாம் இருக்கு 300 ரூபாய்னு சொல்லி அதில் எழுதி போட்டு கிடக்கு என்ன மாதிரி சொல்லி தெரியல விவரங்கள் எல்லாமே நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இதுகளை பார்த்து தண்டலாம் அப்படியே நாங்கள் இப்போ நேராக போகிறோம் அதாவது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சதுக்கிழமை ஒரு சில கச்சான் கடைகள் சுண்டல் கடைகள் அதில் எல்லாமே இருக்குது நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் இந்த வா இதுக்கு தனியாக ஒரு கடை இருக்காங்க காட்டுறேன் இதுக்கு வசன தேன் குளர்கள் அதுகள் எல்லாமே இருக்குது பட் அங்கால பார்த்தீங்கன்னா அதுக்கு போவோம்பா அதான் முக்கியமான கடை உண்டு சரியா இந்த கடைக்கு போகக்கூடாது இது எப்படி இந்தா இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பெல்ட்டுகள் எல்லாமே இருக்குது பெல்ட்டுகள் மசாஜ் பண்ணுற இதுகள் எல்லாமே இருக்குது இது ஞாபகம் இருக்கா சின்ன வயசில் நாங்கள் வேண்டி இருக்கிறோம் காட்டுறோம் வீடியோ மொத்தம் தானே
அண்ணா காட்டுறாரா அண்ணா, அவன் முழுகி 1 மாசம் அவன் முழுகி 1 மாசம் அப்பா வேற லெவல் இருக்குங்க. என்ன விலையாண்ணா அது? பாத்தியா பாட்டுக்கு எது வேறு என்னது கொப்பி அடிக்க வேணா தெரியும் எனக்கு. நல்லா இருக்கு உண்மையிலேயே. என்ன விலையாண்ணா இது? 650 ரூபா. வேறு இது வந்து இது 650 ரூபா. ஒரு ஆள் வேணும் தானே? யாரை பிடிக்கிறது? லவர் அப்படி பாரு. ஆமாம், இது நாங்கள் வந்துட்டோட இன்னொரு ஆமத்துக்கு நல்லா இருக்கு. காணும் இதுலாமே இது சொல்லிடுறது முது சொல்லிடுறா. இது நாங்கள் சொல்லிடுறேன். அதை விட்டுறா உள்ள 8 இடத்துல அப்படி அப்படி சொல்லிடுறதுக்கு. இது என்ன விலை? என்ன 250 ரூபா. இது என்ன விலை? இது முக்கியமானது 350 ரூபா. அஞ்சா உனக்கு நான் அஞ்சு பேர எங்கே நான் தாங்க நான் அஞ்சிருக்கு அண்ணாக்கா அண்ணா எங்களுக்கு அண்ணா விஜய் வந்தாங்க. என்ன பேச இருக்கிறீங்களா அண்ணா? நரம்பு செத்து போயிட்டுது. சரி அண்ணா, ஓகே அண்ணா. பட் அங்கே பார்த்தீங்கன்னா அந்த பூந்தி கடைகள் இருக்கு. வேறு இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கொப்பரேட் பாட்டு போகுதுண்ணா. அதாவது மணிக்கூடு கடைகள் இருக்கு பாருங்க. இந்த மணிக்கூடு கடைகள் எல்லாமே இருக்கு. அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா அந்த உடுப்பு கடைகள் எல்லாமே இருக்குது. அந்த உடுப்புகள், இந்த டிஷர்ட்டுகள் எல்லாமே இருக்குது. இந்த நூல் கடைகள் இருக்குது. 200 ரூபா, 1000 ரூபா ஒரு விலைகளுக்கு இருக்குது பாருங்க. இந்த 1000 ரூபாய்க்கு சேல்ஸ்ன்னு போட்டிருக்கேன். டிஷர்ட் இதெல்லாம் 1000 ரூபாயாண்ணா? போய்ஸுதானே? போய்ஸுண்ணா இல்லை நல்ல துணிங்கண்ணா. நல்லா இருக்குது 1000 ரூபா. அது இதுக்கு நிறைய உடுப்பு இருக்குண்ணே. எல்லாமே இருக்குது. சின்ன பிள்ளையிலேருந்து பெரியாக்கள் மட்டும் ஷோர்ட்ஸுகள் இதுன்னு சொல்லி நிறைய இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்து வேண்டலாம். ஓ இந்த ஷர்ட் எல்லாம் என்ன விட? 1500. ஷார்ட்ஸ் 1000. ஒவ்வொரு விலையில இருக்கேண்ணே. சரி, லேடிஸ் எல்லாமே இருக்கேண்ணே. ஓகே ஓகே, வந்தீங்க சார். நீங்கள் நிறைய விஷயங்களை பார்த்து வேண்டிக் கொள்ளலாம். அப்படியே நாங்கள் கார்த்திகா ஷாம்பு உங்களுக்கு பல்வேறு விஷயங்கள் காலப்பகுதியில் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கிறது. சாமான் பண்ணலாம் கொண்டு இருக்கிறேன். சாமான் வேணும் அப்புறம் சுற்றலாம். நாங்கள் சும்மா சுற்றி பார்த்துலாம் இந்த செம்ம வந்துருக்குது. கார்த்திகா ஷாம்பு. சரி, ஓகே. எவ்வளோக்கு மேலே வேணும்? 1000 ரூபாய்க்கு மேலே வேணும். சும்மா 120 ரூபா போட்டில் 5 வாங்க. அதே மாதிரி 750 ரூபா போட்டில் வந்து 50 ரூபா கழிவிட 100 ரூபாய். நீரா செம்பு என்ன? ஓகே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆதவன் அண்ட் தமிழ் எஃப்எம் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு வளாகத்தில் ஒரு போட்டிருக்கு செட் வந்து. அண்ணா வணக்கம், எப்படி இருக்குங்க? இருக்கலாம் அண்ணா. ஓகே ஓகே, தமிழ் ஸ்டூடியோ இருக்குது. ஓகே, போனீங்கன்னா பார்க்கலாம். சரி, ஓகே, நன்றி அண்ணா. ஓகே, இந்தியாவில் பார்த்தீங்கன்னா டெசர்ட் கோனர் ஒவ்வொரு விஷயங்களும் இருக்குது. இங்கே தமிழ் எஃப்எம் ஸ்டூடியோ எல்லாமே இருக்குது. நீங்கள் பார்த்துக்கணும். இங்கே இருக்குது தமிழ் எஃப்எம் லைவ் ஸ்டூடியோ. லைவில் போய் கொண்டு இருக்கிறேன். அந்த ஸ்டூடியோ செட்டப் எப்படி இருக்குன்னு சொல்லி இதில் வந்தால் நாங்கள் பார்த்துக்கொள்ளலாம். லைவில் நியூஸ் எல்லாமே வாசிச்சு கொண்டிருக்கீங்கன்னா. அப்புறம் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஆதவனின் நேரடி கலை சொல்லி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஆதவன் டிவின்ற இந்த ப்ரோக்ராம் எல்லாமே நடந்து கொண்டு இருக்கு. ஓகே, இப்போ நல்லூர் காலேஜ் என்ன ஸ்பெஷலாக செய்கிறீங்க? நல்லூருக்கு ஒரு ரேடியோ ஸ்டூடியோனுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எப்படி இருக்கும்ன்றதை வந்து நீங்கள் இங்கே பார்க்கலாம், லைவாக பார்த்துக்கொள்ளலாம். ஆமாம், நேர்கள் வந்து இது வரைக்கும் ஃபோன் மூலமாக எங்களோட பேசிகிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மிங்கிள் ஆகிறதுக்கு ஒரு நல்ல சான்ஸ். அதை விட ஒரு ஸ்டூடியோ செட்டப்பில் இருந்து எப்படி ஷோ போகும், ஆர்ஜிஸ் எப்படி ரெடி ஆகுவாங்க, செய்தி அறிக்கைகள் வந்து எந்த மாதிரி போகும், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் பார்க்கலாம். அதை விட எக்ஸ்ட்ராவாக ஒரு ஃபன் தானே இது. அடுத்து தமிழ் எஃப்எம் ஸ்பெஷலாக இந்த முறை புதுசாக வாய்ப்பு தேர்றவங்களுக்கு, அறிவிப்பு துறைக்குள்ளே வர விரும்புகிறவங்களுக்கு வந்து ஒரு களம் அமைச்சு கொடுக்குறோம். இங்கே நீங்கள் வரலாம், பேசலாம், எங்களையெல்லாம் வெயிட் பண்ணி நீங்கள் மேலே போகலாம். கரெக்டாக நீங்கள் வார நீங்கள் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த அனுபவத்தை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம். ஆமாம், இப்போ அப்படியே ஸ்டூடியோக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, சரி, நீங்களும் ஆர்ஜியாக மாறலாம். ஐயோ, நான் வரலையேண்ணா. அப்படி இல்லாமல் இல்லை, நாங்கள் சும்மா காட்டிக்கோங்க என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி காட்டிக்கோங்க. கட்டாயம். ஓகேண்ணா. ரைட், தமிழ் எஃப்எம்முடைய நல்லூர் சிறப்பு கலையக வளாகம் இது. அங்கே வந்து வந்திருக்கிறீங்க. ஸோ உங்கள் சேனலில் இப்போ நாங்கள் ரேடியோவையும் காட்டுறோம், ரைட்டா? ஓகேண்ணா, கட்டாயம். ஆர்ஜே ஹர்ஷினி இப்போ அவங்களோட ஷோ போயிட்டுருக்கு. செம்ம வைட்டு இருக்கீங்க, நல்லா இருக்கு. அப்படியே பார்த்தா ஆர்ஜே ஐஸ்வர்யா. வணக்கம். ஓகே, இன்னும் கொஞ்சம் சிரிச்சு. இவர் வந்து ஆர்ஜே கிரிஷ். 3 பேரும் சேர்ந்து தான் இப்போ வந்து செம்ம வைட்டு ஷோ வந்து பண்ணிட்டு இருக்காங்க. எங்களோட இரவு 8 மணி வரைக்கும், அடுத்த ஷோ காத்தாடி 8 மணி வரைக்கும் இங்கே இருந்து லைவாக கொழும்பு ஸ்டூடியோவோட நாங்கள் கனெக்ட் பண்ணி எங்களோட ஷோஸ் போகும். 8 மணிக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ஸ்டேஜ் வந்து அமைச்சிருக்கிறோம். அந்த ஸ்டேஜில் எங்களுடைய யாழ்ப்பாணத்தில் அல்லது தமிழர்களுடைய பாரம்பரியங்களை வெளிப்படுத்தக்கூடிய மாதிரியான கலை கலாச்சார
நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து இடம்பெறும். காத்தவராயன் கூத்து, பன்னிசை, வில்லிசை, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இங்கே நடந்துட்டுருக்கு. நேற்று பாட்டு போட்டி வச்சுருந்தாங்க, சித்திர போட்டி வச்சுருந்தாங்க, அந்த மாதிரி பல விஷயங்களெல்லாம் வச்சுருந்தாங்க. அதிலெல்லாம் வின் பண்ணுறவங்களுக்கு பெருமதியான பரிசுகளை எங்களுடைய விளம்பர அனுசரணை கொடுக்குற நிறுவனங்கள் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நாங்கள் இந்த உங்கள் சேனல் மூலியமாக நாங்கள் சொல்கிறது என்னென்னா, தமிழ் எஃப்எம் ஸ்டூடியோவை பார்க்கணும், ஒரு ரேடியோ ஸ்டூடியோ வந்து நீங்கள் பார்த்து தெரிஞ்சு கொள்ளணும், என்னென்ன மாதிரியான செட்டப்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு ஆசை இருந்தால் வாங்க. நல்லூர் வளாகத்தின் பின்வீதியில் இருக்கிற பாரதியார் சிலைக்கு பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம். ஸோ இங்கே வந்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு ஸ்டூடியோ எக்ஸ்பீரியன்ஸை வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஆர்ஜிஎஸுக்கு, ரேடியோவுக்கு இந்திய சினிமா மாதிரி ஒரு இமேஜ் வந்து ஸ்ரீலங்காவில் இருக்குது அப்படின்னு நாங்கள் நம்பி பிழைப்பு ஓட்டிகிட்டு இருக்கோம். கட்டாயம் எல்லாருமே இதை பார்க்க முடியாது. ஆமாம். இந்த மாதிரி வெளியே எங்கேயும் வரும்போது தான் பார்க்கலாம். நல்லூர் ஒவ்வொரு வருஷமும் ஏதாவது இந்த மாதிரியான ஸ்பெஷல் வந்து கொடுக்கும். அதில் தமிழிஃபம் உங்களுக்கு கொடுக்குற கிஃப்ட் இது. ரைட்டாக எங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நன்றி அண்ணா, உங்களுக்கு நன்றி, உங்கள் டீமுக்கு நன்றி. உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ண வச்சுருவோம் நாங்கள். சரியா? சரி, கட்டாயம் அண்ணா, நன்றி அண்ணா. ஓகே, சரி. அப்படியே நாங்கள் ஆதவன் தமிழ் எஃப்எம் நல்லூர் வளாகத்துக்குள்ள போனாங்க. உண்மையிலே எல்லாரோடையுமே நல்ல ஃப்ரெண்ட்லியாக காய்ச்சினாங்களே. அவையில நான் ஃப்ரெண்ட்லியாக காய்ச்சிருந்தது நல்லா இருந்துச்சு. உண்மையிலே என்ன மாதிரி எஃப்எம் ஸ்டூடியோ என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி நான் பார்த்துனாங்க. நீங்கள் நீங்களும் பார்த்துக்கொள்ளலாம். அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மாலை கடைகள், பெண்களுக்கு பிடித்தமான கடைகள் இந்தா என்ன சங்கிலி நிறைய வகையான பொருட்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து பார்த்து வேண்டலாம். அப்படியே மேலோட்டமாக காட்டினா தனித்தனியாக காட்டினா அப்படியே வீடியோ லென்த்தாக போயிடும். அங்கால உடுப்பு கடைகள் இருக்குது, பாட்டா கடைகள், கச்சான் கடைகள் எல்லாமே இருக்குது. இதுக்குள்ளே கடைகள் வந்து கொண்டு இருக்கு தானே இன்னுமே. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே கச்சான் கடைகள், வளமையாக இருக்கக்கூடிய கடைகள்லாம் இருக்குது தானே. இதெல்லாம் ஒவ்வொரு முறையும் இதெல்லாம் வரும். கச்சான் கடை வந்து சொன்ன இந்த பகுதி தான். இதுக்கு நிறைய கடைகள் எல்லாமே இருக்கும். இந்த இதுக்கு இங்கே தேன்குழல், யாழ்ப்பாணத்து சுவையான தின்பண்டங்கள். இந்த பாக்கைக்காக இப்படி காட்டைக்காண்டா எல்லாம் எங்கள் வாசம் வரும். ஒரு ஆசை உண்டு, அது சாப்பிட்டு காட்டைக்கு இன்னும் கொஞ்சம் வாசம் வரும். வேணுமா இப்போ? அடி சரி, வேண்டுவாம்பா. தேன்குழல் தருவீங்களா? 100 ரூபாய்க்கு மூண்டு இல்லை. ஏதோ நீ தான் அந்த விலை சொன்ன மாதிரியே எல்லா கடையிலும் வந்து சொல்லிக்கொண்டு நான் தானே விலைப்பட்டியல் போட்டுட்டேன் நல்லூருக்கு. இடம் எத்தனை சொல்லுவாங்க? இடம் எத்தனை சொல்லுவாங்க? இந்த இடம் இது வந்து 5 கோடி எத்தனையோ லட்சம் அது தெரியும். நண்பன் வேண்டுவனுக்கு நாங்கள் அது தேன் குடல் தான் சாப்பிட தந்துருவோம். நீ தான் சாப்பிட்ற தேன் குடல் வேண்டுனாங்க. சரியா? நல்ல கலர். இந்த கலரை பார்த்து நிறைய பேருக்கு ஆசையில் வரும். இதுக்கு சீனி கொஞ்சம் குறைவாக இருக்கும். நல்லது. நல்லா வேணும். மற்றது இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா இதுக்கு நிறைய கடையில் இருக்கு. இந்த அரிசி மணியில் பேர் எழுதி தரப்படும் சொல்லி இந்த அரிசியில் எல்லாம் பேர் எழுதலாம். உங்களோட காதலர் காதலி மாதிரி இப்போ இந்த ஃபோன் கைக்கிறார் என்னென்று பேர் எழுதுறான்னு சொல்லி காய்ச்சி கொண்டிருக்கிறார் பாருங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சொன்னால் எந்த பொருள் எடுத்தாலும் 50 ரூபா, எல்லாமே 50 ரூபாண்ணா. ஆனது பூச்சி போல வரைக்க வாரேன் எதிர்க்காம வீட்டை கேட்டு இந்த கிளிப்புகள் இதுகள் எல்லாமே இருக்குது. இந்த அந்த அண்ணாக்கள் பேர் எழுதி நான் வரிசையில் எடுக்கிறேன். எப்படி எழுதுறா பாருங்க வரிசையில். அடே இன்னும் கட்ட முடியலையா? அடே கேட்டுட்டியா? ஆள்கிட்ட என்னென்ன பேர் எழுதுறான்ட்டு எழுதிட்டு வாங்க பக்கன்னு. இதில் அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா பார்த்துக்கோங்க. நம்ம இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா விளையாட்டு சாமான் கடைகள் இருக்குது பாருங்க. இஞ்சால தோட்டு கடைகள் இதுக்குள்ள எடுக்கல ஆட்கள் கடை வேறு இருக்குது. அது சும்மா காட்டுறேன். எத்தனை சொன்ன இதெல்லாம்? 200 எல்லாமே 200. இது 200, 400, 300, 400 ஒவ்வொரு விலைகளுக்கு இருக்கேன். ஓகே. இதுடா இதெல்லாம் 300. ஒவ்வொரு விலைகளுக்கு எத்தனை கிடையாது பாருங்க. இதுகள் என்ன விலை? 1000-ஆ? ஒரு விலைக்கு 50 ரூபாயிலேருந்து இருக்குண்ணே. ஓகே, இந்தா சாரி ப்ரோ வச்சு அது எல்லாமே இருக்குண்ணே. சரி என்ன ஓகேண்ணா. சரி, அப்படி அங்கால பார்த்தீங்கன்னா இந்தியாவிலேயும் விளையாட்டு சாமான் கடைகள் இருக்குது. இந்தியாவில் பர்ஸுகள், கிளிப்புகள், கீடேக்குகள் அதுகள் எல்லாமே இருக்குது.
அப்படி இங்கே அடுத்தது பார்த்தீங்கன்னா சப்பாத்துகள் இருக்குது பாருங்க, ஆண்கள் பெண்ணுங்கள். அக்கா சொல்லுங்க என்ன விலைகள் இருக்குது? இருக்கேண்ணே. ஓகே, இந்தியாவில் 1600 இருக்குது, இந்தியாவில் 3900 சொல்லியிருக்கு. இது ஃபுல்லாக பாய்ஸ் இண்டியாக்கா? இது ஜென்ஸுண்ட, இது செருப்பு இல்லைண்ணா? ஓகே, செருப்புலாம் என்ன விலையாக்கா? 1000 வந்துட்டுருக்கேண்ணா. சரி ஓகேக்கா, நன்றியா. ஓகே சரி, அப்படியே நாங்கள் அங்கே போவோம். இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பெண்களுக்கான இதுகள்லாம் கிளிப்புகள், தோடுகள், அது இதுன்னு சொல்லிலாம் நிறைய கிடக்கு பாருங்க. இந்த மாலைகள் இருக்கு. இந்த கீட்டு கதையில் அந்த குங்குமங்கள், இது என்ன இது வித்தியாசமாக இருக்குது. இதெல்லாம் கணக்கு கிடக்குங்கிற பேர் தெரியல. இதில் தோடுகள் இதுகள் எல்லாமே இருக்குது பாருங்க. இந்த ஃபுல்லாக தோடு. ஆனால் என்ன விலை என்ன இது? 250. எல்லாமே 250 பாருங்க. சரி ஓகே, அப்படி நான் ஓகே அப்படி இந்தியாவில் பஸ்ஸுனா இது ஃபுல்லாக அப்படியே அடித்தாங்க கிடையாது. தம்பி 2 மூட்டையெல்லாம் மட்டும் கொண்டிருக்காங்க. ஓகே இன்னும் காய்ச்ச முடியாது பாருங்க. ஃபோன் வந்தால் எப்படி தானே வேறு. ஓகே, பட் இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கீட்டை கடைகள் இருக்காங்க, வடியாக இருக்குது. இருக்காங்க ஒரு சின்ன பிள்ளை நித்திரன்ற மாதிரி இந்த அப்படி வடிவாக கிடக்கு. இதுக்கு இந்த கிளிப்புகள், தோடு இதெல்லாம் கூட கடைகள் இருக்குது. கீட்டைகள் எல்லாமே இருக்குது, பார்த்து வந்தீங்கன்னா வேண்டலாம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் காப்புகள் இருக்குது. ஆமாம், நீங்கள் வளமையாக சொல்கிறீங்க, எங்களுக்கு ஞாபகம் இருக்கு அண்ணா, யோசிக்காங்க அண்ணா வளமையாக சொல்கிறாங்க. கடையை மட்டும் பண்ணுங்க, ஆக்கள் எடுக்காங்க. சரி என்ன விலையாண்டா? எது எடுத்தாலும் 200 இந்த தோடெல்லாம் 200. இதெல்லாமே 200 தோடா பாருங்க. இந்த தோடுகள் எல்லாமே 200. மாணிக்கூடு நிறைய மாணிக்கூடு குமிச்சு வச்சு கிடக்கு பாருங்க. இந்த ஒவ்வொரு விலைக்கு 850 650 500 விலைக்கு இருக்குண்ணே. ஓகே, இந்தாங்க ஆண்கள் பங்கு சொல்லி எல்லா மணிக்கூடுகளுமே இருக்குது. இதெல்லாம் பார்த்து வேண்டலாம். இந்த அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது கண்ணாடிகள், செயினுகள் இதுகள் எல்லாம் இருக்குது. என்ன விலை என்ன இதுகள் எல்லாம்? என்ன விலை? 700. ஓகே, இந்த ஒவ்வொரு விலைகள்லையும் இருக்குது பாருங்க. மோதிரங்கள், ஆண்களுக்கான மோதிரங்கள் எல்லாமே இருக்குது. இது கூட பாய்ஸுக்கு தான் கூட இருக்குது பாருங்க. இந்த மாலையெல்லாம் கூட பெண்கள் விரும்பி வேணும். அட இந்தா காய்ச்சி முடிஞ்சுதா ஃபோன்? இந்த ஆண்டு தாரணி காசை கொடுப்பேன். அட உங்களோட ஆளுக்கு வேண்டி கொடுங்க, நீங்கள் வேண்டி கொடுங்கடா. இந்த இதில் காப்புகள் என்னடா இது மகராஜ் தான் சரியானே. இடும்புகள், சங்கிலிகள், காப்புகள் இது பாய்ஸ் தான் கூட கிடக்கு. அதான் அழகானது, வடிவானது, மலிவானது. இந்த பொருளை எடுத்தாலும் 400 எல்லாம் 400 என்ன? 400 அழகானது, வடிவானது, எந்த பொருள் எடுத்தாலும் 400 வேணுமா? வடிவானது, மலிவானது. தோட்டு கடைகள் நிறைய கிடக்குது. ஆள் மேலோட்ட காட்டி கொண்டு போறேன். இது இல்லை என்ன சவுண்டு இது? வேண்டா பார்த்தா கடை வேணும் மேடம். 200. இதுல வந்து 200 தான் நிறைய கிடக்கு. இந்த எல்லாமே 200 இது ஃபுல்லாக 200. இங்கே 450 700 மட்டும். வடி வரும் தோடு இல்லாங்க. நான் இஞ்சால பார்க்க ஒரு ஆளாங்கால பார்த்து கொண்டு நிற்கிறார் வண்டி கொடுக்குறதுக்கு. கூட கிடையாது இப்படி வடிவ காட்டுறேன்னு சொன்னால் கூட பெண்கள் விரும்பி தான் பார்ப்பினேன். இந்த தோட்ட டிசைன் வடிவ காட்டாக போயிட்டீங்கன்னு சொல்லி எல்லாம் கேட்பீங்க. இந்த கிளிப்புகள் இருக்கு. இது ப்ரௌச்சாண்டா? சாரி ப்ரௌச் அதோட எல்லாமே இருக்குண்ணே. சரி அண்ணா, ஓகே நன்றி அண்ணா. ஓகே என்ன அதிசயம் என்ன தெரியுமா? நான் இங்கே சனம் முட்டி படிக்கணும் சனம் இல்லைங்க ரியோ. அது இப்போ நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயோ இந்த டைம்லன்னா நாங்கள் ரங்கணும். அங்கே சனம் இதாக இருக்கும், குறைவாக இருக்கும். இப்போ நாங்கள் ஓடி இருந்து குடிக்கலாம். அடி இப்பாடா அதை விரைய குடிச்சிட்டு வந்து நீ
இப்போ இது இருக்க வசதி கடையில் நான் மேலோட்டமாக காட்டின்னு வரேன் என்ன அது வா அஞ்சு ஊதி பார்க்க அடிப்பாங்க எனக்கு அடி பண்ணி தரப்பாங்க பட் இஞ்சால பாசனா இஞ்சால இந்த உடுப்பு கடைகள் எல்லாமே இருக்கு கேர்ள்ஸ் இல்லை பெண்களுக்கான உடுப்புகள் இருக்கு உனக்கு ஒரு பிள்ளை ஒன்றுக்கு அப்பா அப்பா கூப்பிட்டு கொண்டு தெரியுது நீ என்ன வந்து அப்பா கூப்பிட அப்பா வாங்க மற்றது இஞ்சால அந்த பாத்திர கடை இருக்கிற சில்வர் அலுமினிய பாத்திரங்கள் அது எல்லாமே இருக்கு அட இதுகளை பிரியோசனமாக கேளுண்ணா வீட்டுக்கு பிரியோசனமானது வீட்டுக்கு பிரியோசனமாக கேளன் இந்த புல்லாங்களை ஊதி கொண்டு தெரியும் வா நிறைய இருக்கு பிளாஸ்டிக் 150 ஓவர் லேகம் இருக்கேண்ணே பழமை எஞ்சவா மாறினாங்க சரி எஞ்ச பார்த்தீங்கன்னா கன் ஷூட் இருக்கு ஏற்கனவே போன வீடியோவில் காட்டியிருப்பேன் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த கன்னுகள் எல்லாமே இருக்கு இது நான் நேற்று சுட்டுனாங்க சரியா இந்த கன்னுகள் எல்லாமே இருக்கு இது பார்த்தீங்கன்னா நாங்கள் இதில் தானே பார்த்து சுடுவோம் நேரா விழுத்துனானே வா போ ஓகே என்ன விலை என்ன இதெல்லாம் ஒரு ஆளுக்கு 400 ரூபாண்ணே 3 பேருக்கு 1000 ரூபா ஓகே இதில் வந்தீங்கன்னு சொன்னால் இதெல்லாம் சுட்டு பார்க்கலாம் சுட போறியா சரி தான் சின்ன படி ஒன்று இப்போ இருக்கு எல்லாரும் ஷோல்டர்ல வச்சு தான் சுடுவேன் தெரியும் நாங்கள் ஹேண்ட் பவர் அளவுக்கு சுடுவோம் இது உண்மையாக கரெக்டாக மூக்கும் பேர்லேயும் கூட பண்ணுவாங்க ஒன்று நான் சுடுறாடே அடே படாவே அடே குருட்டலா அடே நிப்பாட்டு நான் இருக்கேன் முடிஞ்சு போடுவேன் எப்படி நீ குருட்டலா சொல்ல தெரியா இப்போ என்ன பாருங்க அடே இப்போ நீ என்ன செய்யற சொல்லுவாங்க என்ன செய்யற சொல்லுவாங்க நீ தான் குறிவாக்கல இந்த விட அடே நாங்க கண் குறிவாக்க சுடுவோம்டா நாங்க இப்படி பார்த்து சொல்றா சரி அடே முடிஞ்சு இல்ல முடிஞ்சு விட்டு வா இங்க அடே என்ன நான் குறிவாக்க சுட்டுறான்டா குறிவாக்க பிடிச்சிடுவேன் நினைச்சு பார் முடிஞ்சு வா ஓ அப்படியே வந்து நாங்கள் இப்போ கன் ஷூட் பண்ணாங்க இவட திறமையெல்லாம் பார்த்துனாங்க இன்னும் ஒரு காரணம் அடே இந்தியாவில் பார்த்தீங்கன்னா சொன்னால் இதில் ஒரு சில விளையாட்டு சாமான் கடைகள் எல்லாமே இருக்குது பாருங்க என்ன ஹோல்சேல் விலைக்கு எப்படியோ போட்டு பழகடா இந்த கிளிப்பதில் இப்படி காட்டிட்டு போவேன் பெட்டியில் அடைக்கப்பட்ட அண்டர்வேர் 500 ரூபா நினைச்சு பார்க்க முடியாத விலைக்கு கிளிப்புகள் பூல் பேண்ட் அது எல்லாமே இருக்கு பாருங்க 500 ரூபா 3 பாக்ஸர் 500 ரூபா 3 பாக்ஸர் 500 ரூபா பெட்டியில் அடைக்கப்பட்ட அண்டர்வேர் 500 ரூபா சரி அப்படியே இந்தியாவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ளேயுமே இந்த விளையாட்டு சாமான் கடை இருக்கு பாருங்க எது எடுத்தாலும் 40 ரூபா 400 ரூபா சாரி எது எடுத்தாலுமே 400 ரூபாய்னு சொல்லி இதுக்கு விளையாட்டு சாமான் எல்லாமே இருப்பாங்க இது கூட அந்த 90 கிட்ஸுக்கு சின்ன வயசுல ஆசையாக இருக்கும் ஆனால் என்ன இப்போ நாங்கள் வளர்ந்த பிறகு காசு இருந்தாலும் வேண்டிய விளையாட ஆசை இல்லை வாங்கல நீங்க வேண்டப்பட்டு வந்து நீங்க காணல தெரியும் போய் வந்து எடுக்கிறேன் ஒரு இந்தியாவில் மாதம் விளையாட்டு சாமான் கடைகள் எல்லாமே இருக்கு இந்த டிஷர்ட் 1000 ரூபா 1200 ரூபா விலைகளுக்கும் இருக்குங்களா எங்கள்கிட்ட இருக்கு இந்த ஜம்பர் ஐட்டம் இருக்கு பொட்டம் இருக்கு ஷோர்ட்ஸ்ல என்ன விலை இதெல்லாம் உங்களுக்கு வேண்டியது நாங்கள் 500 தரோம் 500 ரூபா வேண்டியது 500 வேண்டிய ஷோட் நாங்களே தந்துக்கிறோம் 500 தரோம் நீங்க தான் தைக்கிறதுனே டிஷர்ட் இருக்கு டிஷர்ட் தரோம் இந்த எந்த டிஷர்ட் எடுத்தாலும் 750 ரூபா எந்த டிஷர்ட் எடுத்தாலும் 750 ரூபா பட் அஞ்சல ட்ராக் ஷூட் இதெல்லாம் மேய்க்கு 1000 ரூபா ஃபுல் நல்ல துணி ஏன்னா மொத்த துணியா இருக்கு 1000 ரூபா அந்த டுயில் ஷோட் இருக்கு கடையில் 1000 ரூபா விற்கிறேன் நாங்கள் 700 ரூபாய்க்கு எது எடுத்தாலும் 700 ரூபாய்க்கு தரோம் 700 ரூபா இது டெனிம்ட இருக்கு இது தருவோம் நாங்கள் 1000 ரூபா 1000 ரூபா டெனிம் கடையில் 2000 ரூபா விற்கிறேன் 1000 ரூபா 1000 ரூபாய் கொடுக்குறீங்களா அப்படி இந்தியாவில் பார்த்தீங்க சொன்னால் டெடி ஃபுல்லாகவே ஒவ்வொரு சைஸ் எல்லாம் இருக்குண்ணே ஓமா அந்த ஆளுக்கு வேண்டி கொடுக்கணும் மேடா இந்தியாவுக்கு அது இது நல்ல இது ரோஸ் கலர்ல கேட்டு ஓடா ஆனால் அவாக்கு இது பிடிக்காது இந்த டெடி அது விருப்பம் இல்லை அப்போ என்ன பிரியோசனம் விருப்பம் இல்லை அது உண்மை இல்லை அது ஒரு கரடி தானே ஏதாவது பிரியோசனம் வேண்டி கொடுக்கணும் மேடா அவாக்கு அந்த வெள்ளை கரடி தான் விருப்பம் இல்லை இப்போ இந்தியாவில் பெல்ட் எல்லாமே இருக்குதா என்ன விலை என்ன பெல்ட் எல்லாம் 500 600 ஒவ்வொரு விலைக்கு இருக்குண்ணே 1300 அந்த வெளிநாட்டு பேக் இருக்குதா என்ன விலை என்னது டோமி
₹1000 போட்டு தரோம், ₹1500 ₹1000 ₹1500 கேம்பேக் எல்லாமே இருக்கு. அதான் இவட்ட கேர்ள் ஃப்ரெண்ட் கண்டா குறைச்சு கொடுப்பீங்க. அதான் நான் வாரேன், கூட்டி கொண்டு வரேன், நான் போய் எடுப்போம், காட்டி எடுப்போம். பட் ஜிம் பேக் எல்லாமே இருக்கு. மகராஜி பண்ணி கொடுக்கணும். இல்ல இல்ல அவளுக்கு பிடிச்சதை பார்த்து இருக்கணும் பண்ண. இல்லை உனக்கும் தெரியும் என்ன கலர் பிடிக்க வேண்டும், நேரடியாக கொண்டு வர. அதான் அண்ணா அனுபவம் இருக்குண்ணா. பட் இங்கே வந்து துணி இருக்கு, 3 மீட்டர் ₹1000. என்ன மெட்டீரியல் துணி என்ன இது? மாசாவா? மாசா மெட்டீரியல் துணி. மாசா குடிச்சு கேள்விப்பட்டிருக்கேன், உடுப்பு போட்டு பார்த்துருக்கீங்களா? தூக்கி பார்த்துருக்கியா? இந்த எல்லாமே ₹1000 3 மீட்டர். சரி சரி ஓகே. எல்லாம் ₹50. ₹3500. இது ₹3500. இதெல்லாம் ₹50. ₹3500. ₹50 இருக்குண்ணே. பேபி ஷார்ட், பேபி ஷார்ட்ஸ் ₹50. நீ போடலாம் வேண்டாம், நீ பேபி அதான்டா டே அக்கௌண்ட் போட்டு காட்டு. இப்போ பப்ளிக்காக இருக்குது, அதெல்லாம் நாங்கள் இப்போ எதுக்கு போட மாட்டோம். இருக்காங்க. ஓகே சரி. அப்படி இன்ஜில் வந்து சொன்னால் சேல்ஸ் ₹350. இந்த ரிமோட் கார் ஒன்று தான். ரிமோட் கார் சின்ன வயசுலமே ரிமோட் கார், ரிமோட் ஹெலிகாப்டர் பிளே, ரிமோட் ஹெலிகாப்டர் போட் இருக்கு. இது இல்லை அப்படி சின்ன வயசுல தான் அந்த திரி கொளுத்துற போட் எல்லாமே இருக்கு தானே, அதெல்லாம் கனவு மாதிரி. இப்போ காசு இருந்தாலும் அதை வேண்டி இப்படி ஆட எனக்கு ஆசை இல்லை. அந்த நெருப்பு கொளுத்தி விட்டா ஓடி. அதானோ. பட் இஞ்சாலும் பேக் கடைகள் இருக்கு. பட் அது அப்படி இஞ்சாலும் போவோம், அப்படி மேலோட பக்கம் காட்டுவோம். அதுல ஒரு வண்டில் கடை இருக்குடா, அங்க அந்த பட்ஜெட் வச்சாங்களா? இருக்கு. இஞ்சால பாட்டா கடைகள் எல்லாமே இருக்குந்தா. என்ன விலை என்ன பாட்டா எல்லாம்? அது ₹1500. ₹1500. அது ₹900. இது பெரியாக்கள் வருவாண்ணா? என்னண்ணா எத்தனை கிலோ? 1/4 கிலோ வருமா? என்னட்டு போட்டு நடக்கிறேன்னு தெரியல. அதானே. சரி இதில் பாட்டாக்கள்லாம் இருக்குது, நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் பார்க்கலாம். சரி நன்றி அண்ணா. ஓகே. இங்கே டிஷர்ட்டுகள் 3 டிஷர்ட் ₹1000. இந்தா இந்த இந்தியாவில் பார்த்தீங்கன்னா தோடுகள் எல்லாமே இருக்குது பாருங்கள். தோடுகள், கிளிப்புகள் எல்லாமே இருக்குது. துணி இருக்குது. இந்த இந்தியாலையும் வாங்க, இந்தியாலையும் துணி கடைகள் தான். இது எல்லாமே எவ்வளோ இது? 3 மீட்டர் ₹1000. இது 2.5 மீட்டர் 1000. இது ஓகே ஓகே. இந்த எவ்வளோ துணி இருக்குன்னு பாருங்க. சரியா ஓகேண்ணா, வர வேண்டாம், நன்றிண்ணா. ஓகே. பட் இந்த சப்பாத்து கடைகள் இருக்குது, அங்கே இமிட்டேஷன் கடைகள் இருக்குது. அப்படி வேண்டி கூடண்டா மாசம் அப்படியே பார்த்துட்டு வரேன். சரி அப்படி நாங்கள் இந்தியா சைட் போவோம். அங்கே கரம் சுண்டல் இருக்குண்ணே, அதுதானே வர. இதுக்கு என்னமே கடைகள் வந்து கொண்டு இருக்கடா. அதில் இந்த இந்தியா சைட் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக இருக்குது. லிங்கன் ஐஸ்கிரீம் இருக்குது. வேணும் ஐஸ்கிரீம்? உனக்கு ஐஸ்கிரீம் குடிப்போம். அதுக்கு அந்த நீல கலர் வண்டில் இருக்குல்ல, அங்கே போவோம். நீல கலர் வண்டில் இருக்கு. அங்கே போனால் எத்தனை வண்டில் இருக்கு அடைஞ்சிட்டா? இந்த இதில் நிறைய வண்டில் கடைகள் இருக்கு பாருங்க. யாழ்ப்பாணத்து ஸ்பெஷல் ஸ்ட்ரீட் ஃபுட், அதாவது ஜெஃப்னா கரம் சுண்டல் கடைகள் இருக்குது பாருங்க, நிறைய கடை. இந்த வீதிக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே கடைகள்லாம். இந்த உடனே சுட சுட போடி நம்ம பஜ்ஜி போடுறீங்களா? நல்லா இருக்கு. என்ன பஜ்ஜி வேணா? லேட் ஆகும். அப்படி இங்கே பார்த்தீங்கன்னா நீட்டுக்கு ஒரு கிட்டத்தட்ட 10க்கும் மேற்பட்ட சுண்டல் கடைகள் இருக்குது பாருங்க. சுண்டல் வண்டில்கள் இருக்குது. அப்படி அங்கால பார்த்தா அதுக்குள்ளேயும் கடைகள் போட்டு கிடக்கு. இந்த பாருங்க படிங்க பாருங்க, நல்லா இருக்குண்ணே பார்க்க. பார்த்துனியா? பட் இதுக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடைகள் இருக்குது. விளையாட்டு சாமான் கடைகள் இருக்குது, இமிட்டேஷன் கடைகள் இருக்குது, உடுப்பு கடைகள் இருக்குது. இதுக்காக நாங்கள் போய்க்கொள்ளலாம் அங்கால முன்வீதிக்கு. சரி அப்படி நாங்கள் திரும்புவோம். போமா ப்ளாக்கில் போகலாம் சைட்டான கொஞ்சம் பார்த்துட்டு கடை எடுத்துக்காம இருக்கு. இதுக்கு மிளகா வச்சு ஓடின போல இந்த மூக்குக்கெல்லாம் இது இருந்ததுண்ணே. மற்றது இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா இதுக்கு விளையாட்டு சாமான் கடையில் சும்மா காட்டிக்கிட்டு போகிறோன்னே. இந்த கீட்டைகள்லாம் இருக்குது. இந்த வேணுங்க இது அந்த இஞ்சி டே பருப்பு, பயறு, உளுந்துகள் அது எல்லாமே இருக்கு. இந்த அனைத்தும் போனி பாதுகாக்கப்படும். அப்படி இதயத்தில் இதுதான்டா அந்த விதின்றது. ஆறு பக்கத்தில் அடே ஏன் மாத்துறேன்? டிஆர் என்ன அது? டிஆர்டா டிஆர் தெரியுமா? என்ன அது டிஆர்? டி ராஜேந்திரர். சரி வா உங்களுக்கு வா என்ன இருக்குண்டு. ஓகேண்ணா இது ஆளுக்கு இதை எடுக்க வந்து வரேன்னா காட்டி போட்டு போகிற மாதிரி இருக்கா? இந்த பஸ்னா மாலைகள், இந்த விதவிதமான மாலைகள் இந்த எல்லாமே இருக்குண்ணே. வடிவாக இருக்குண்ணே. வேண்டி கொடுங்க வேண்டாம். சொல்றேன் அப்போ நான் வேண்ட சொல்லி பேக்கு இருக்கிற சாமான படுக்கட்டு நீங்கள் நீ வேணா காட்டுட்டு டிஆர் அதில் வேணே. இருந்தா இதுக்குள்ள இல்லாமல் இந்த பெண்களுக்கான நெக்லஸ் எல்லாம் இருக்குண்ணே. இதில் என்ன விலை என்ன?
1350, 1450, 1550. 1350லேருந்து 1550 மட்டும் இருக்குது. அந்த காப்புகள் காப்பு 350 350 ரூபாய் இருக்குது, 700 ரூபாய் இருக்குது. 700 ரூபாய்க்கு இருக்கேன். அப்புறம் இந்தியாவில் அலஸ் பிராண்டா அலஸ் பிராண்ட் இருக்குது. இப்போ பையங்களும் போடுறாங்க சைடுக்கு முடி வளர்த்துட்டு. ஓகே, இந்த இதுக்கு காப்புகள் இருக்குது, பேர்ஸுகள் இருக்குது. டிக்டாக் இதுக்கு நான் கணக்கு நிற்கிறேன், என்னென்னு தெரியல. இது கோல்டு காப்புகள் இருக்குண்ணா. தோட்டத்தில் என்ன விலை என்ன? 200 250 300 தோடுகள் எல்லாமே இருக்குது. முகம் பார்க்கணும்னு சொன்னால் கண்ணாடியும் இருக்கு, போட்டு பார்க்குறதுக்கடா. இதுக்கும் இருக்கிற தோடுகள் எல்லாம் பெரிய பெரிய தோடுகள். ஜிமிக்கி இது போட்டால் காது கிளியாதோ? காட்டுங்க. ஒப்போ அது என்ன கோயில் கோபுரத்தில் இதுமே கிடக்கு. என்ன சைஸ்? என்ன என்ன விலை என்ன இது? 1100 ரூபா. இந்த என்னென்ன அந்த கோயில் தேரில் அந்த தொங்க மாட்டேன், தேரில் தொங்க மாட்டேன் அந்த வெள்ளை இந்த. ஓப்பா என்ன சைஸ்? வடிவேல். என்னங்கண்ணா? ஓகேண்ணா, நன்றி அண்ணா. இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்கள் குறைவாக இருக்குது, அதனால காட்டிக்குள்ளே ஈஸியாக இருக்குது. இருந்தால் எந்த பொருள் எடுத்தாலும் 150 ரூபா, 350 ரூபா. ஓகே, இந்தியாவில் 350 ரூபா. விளையாட்டு சாமான் எல்லாமே 350 ரூபா. பட் அது அங்கே 300 ரூபா 100 ரூபான்னு சொல்லி கிடக்கு பாருங்க. அந்த டப்பிகள் கப்புகள் எல்லாமே இருக்குது. கப்பல் 100 ரூபா சொல்லு. சரி சரியா. இந்தியாவில் இது 150 ரூபா. இந்த சார் எல்லாரும் மொத்தம் தெரியும், அழகு வடிவு மெலிவு. இந்த உனக்கு ஒரு சாமான் பண்ணி தரணும். கத்தியோ இல்லை, இது சிவப்பு கலர். இது வேணும் அந்த கத்தி, செஃப் கத்தி தான் எனக்கு வேணும். வெங்காய கத்தி எடுத்து. ஓகே, இந்த கிளிப்பல் பூல் பேண்டுகள் எல்லாமே இருக்குது. மற்றதுக்கு சேல்ஸ் போகுது தாங்க. இந்த கப்புகள் இதுகள், இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள் இதெல்லாம் பெரிய ஆக்கள் பார்ப்பினப்படா. என்ன மாதிரி வீட்டுக்கு இந்த என்ன சொல்கிறது, வீட்டுக்கு உதவக்கூடிய பெரியவங்க இருக்காங்க நானே, அவங்க வந்து இதுக்காக பார்ப்பாங்க. அதான் இந்த முட்டி அடிக்கிறது, கரண்டிகள். அவங்களோட கரண்டி இருக்குது தானே, புரியாதுங்க எங்களுக்கு. அப்படி பலப்பா இருக்குண்ணே. என்ன விலை என்ன? 350 என்ன? வரோம் வேண்டுவோம் என்ன? இது கப்புகள் இல்லாமல் இருக்கு. வரணும்டா கட்டாயமா, இதுக்கு வேண்டதுக்கு தனி வரணும்டா. ஓகே, இங்கே கப்புகள் எல்லாமே இருக்குது, விதவிதமான தண்ணி பொருட்கள் எல்லாமே இருக்குது. படிக்க அந்த ஆக்ஸ்ஃபோர்ட் கொம்பாஸ்ன்னு சொன்னாலே ஒரு தனி ஒரு இது மாதிரி எல்லாத்தையும் காட்டுற படம். நான் ஆக்ஸ்ஃபோர்ட் வச்சிருக்கேன்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? படிக்க ஆக்ஸ்ஃபோர்ட் 350 ரூபா. இது இல்லை 350 ரூபா. சரி, இதான் படிக்க இது வச்சு கெத்து மாதிரி எங்களுக்கு. நீ நடராயா வச்சிருக்கேன், நான் இது வச்சிருக்கேன் ரெண்டு சொல்லி காட்டுறது. இப்போ அதுக்கு மதிப்பே நான் இப்போ தண்ணி போச்சுருக்கேன். குட்டி கப்புகள் இருக்கு, இந்த 1 ஷாட் கப்பு. சரி சரி. 250 ரூபாய்க்கு வேணுமா எனக்கு? வா சரி. அப்படி செஞ்சாலுமே நிறைய கடைகள், தோட்டு கடைகள் எல்லாம் எனக்கு. ஓகே, வேறு இந்த விளையாட்டு சாமான் காட்டிட்டு ஸோ மேலோட்டமாக காட்டிட்டு வரணும், பார்த்துட்டு வாங்க. இந்த இதுக்கு தோடுகள் விளையாட்டு சாமான் எல்லாமே இருக்குது பாருங்க. உடுப்பு கடைகள் இங்கே அப்படியே வரிசைக்கு அப்படி நீட்டு கச்சான் கடைகள் இருக்குது பாருங்க. இந்த சுட சுட வறுத்த கச்சான்கள் எல்லாமே நீங்கள் வேண்டி சாப்பிட்டு கொள்ளலாம். இந்த பூவா வந்து கொண்டு இருக்கேன், அவ்வளோத்துக்கு சுட சுட வந்து கொண்டு இருக்கேன். மற்ற அப்படி இந்தியாவில் வச்சுன்னா அப்படியே பட்டுப்பொடியோட அடி பட்டுப்பொடி. ஐயா சாம்பிள் கேட்குறாரு, தருவீங்களாமா? என்ன சாட்டி தான் கேட்குறான் ஐயா. என்ன விலை ஐயா பட்டுப்பொடி? 150 ரூபா. எங்கேருந்து வர்றது? கதிராம காட்டில். இந்த சும்மா காட்டுறேன் ஐயா. பட்டுப்பொடிடா, இந்த பட்டு தோல்மே கிடக்கு வேணே. ஓகே, 150 ரூபாண்ணா ஒரு சுண்டு. சரி ஐயா, ஓகே நன்றியா. அது ஜூஸ் குடிச்சிட்டு வருவோம். உனக்கு என்ன வேணும் உனக்கு? இதே சொன்னீங்க. இது ஐஸ்கிரீம் இருக்குடா, 100 ரூபான்னு போடுறேன் நான் உனக்கு சம்பளத்தை சொல்கிறேன். இப்போ நாங்கள் இதில் என்னடா அது கோகோ ஃப்ரெஷ், அதில் வந்து இது தேங்காய் பால், அது தேங்காய் பால் வனிலா ஃப்ளேவர் என்ன ரெண்டுமே இருக்குது. குடிச்சு பார்ப்போமா? இதில் இது வெனிலா மிக்ஸ் பண்ணி இது அந்த கொப்பரா தேங்காயில் இன்னொரு டேஸ்ட் ஒன்று வரும், அந்த டேஸ்ட் ஒன்று வருது. இது மில்க் டாஃபி. அவன் சீனி குறைவாக இருக்குண்ணே. சாதாரண ஒரு இனிப்பு கலந்துருக்கு. ஒரு விஷயம் தெரியுமா, நான் நேற்று நானும் சிவா வந்து குடிச்சினாங்க, இனிப்பே இல்லையடா, வெறுத்து போட்டு எங்களுக்கு ஏனண்டு.
அதுலேயே பார்த்தீங்கன்னா கோகோனட் ஃப்ளேவர் ஐஸ்கிரீம் பண்ணாங்க. 2 வச்சுக்கோ. ஒன்று உனக்கு ஒன்று எனக்கு சரியா? இதில் இருந்தா அதான் எல்லாம் 100 அந்த ஜூஸ் நான் கொடுத்தேன் ஜூஸ் அது 100 ரூபா, ஐஸ்கிரீம் 100 ரூபா, எல்லாம் 100 ரூபா. நான் குடிச்சு பாப்பா என்ன மாதிரி கிடக்கணும். கோகோனட் தானே. என்ன இது ஒரு என்ன சொல்றது சரியா குடிச்சேன்னா நானும் குடிக்கலாம். இது இனிப்பு பெருசாக இல்லை உண்மையாகவே. இனிப்பானது பெருசாக இல்லை. அந்த என்ன சொல்கிறது ஒரு நேச்சுரல் ஃப்ளேவரா ஒரு ஃப்ளேவர் வந்து என்ன சொல்கிறது அந்த தண்ணி இந்த டேஸ்ட் ஒன்று இருக்குல்ல அதுக்கு சாதம் அந்த அப்படி இருக்கு அந்த அவ்வளோத்துக்கான இல்லை. எனக்கு அவ்வளோது இது பிடிக்கல. சாதம் க்ரீமி டேஸ்ட் ஒன்று வருது தான். ஆனால் அவ்வளோது என்ன பெருசாக பிடிக்கல. ஆனால் அந்த ஜூஸ் குடிச்சா தானே ஜூஸ் தான் நேற்று வந்து குடிச்சா உண்மையான சத்தியம் பிடிக்கவே இல்லை. 2 வந்து குடிச்சா 2 நல்லா இருக்குது. சீனியே இல்லை, அது வெறும் இதாக இருந்தது. இனிப்பு காணி சொவி பண்ணி சாப்பிட்டு நாங்கள் அப்படி இருந்தால் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி கிடைக்குன்னு நினைக்கிறேன். சரி நீங்கள் வந்தீங்க சொன்னால் ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருந்தால் கூட அதிர்ஷ்டம் பண்ணி சொல்லலாம். என்ன கிடைக்கு அவ்வளோது கண்டு இல்லை. மற்ற ஃப்ளேவர் கிடைக்கும் எங்களுக்கு. நாங்கள் கோகனட் ஃப்ளேவர் பண்ணாங்க அவ்வளோது பிடிக்கல எனக்கு. இல்லை வெள்ளா ஃப்ளேவர்ஸ்லாம் நல்லா இருக்கு. எனக்கு நான் குடிச்ச அந்த தேங்காய் பாவோட வனிலா ஃப்ளேவர் நல்லா இருந்தது. அப்படியே நாங்கள் இந்த பகுதிக்கு இதுக்குள்ள பசங்க 2 செட்டுமே நிறைய விளையாட்டு சாமான் கடைகள், இந்த உடுப்பு கடைகள், இந்த உடுப்பு கடைகள், டீஷர்ட் கடைகள், துவாய் கடைகள், பெண்கள் உடுப்புகள், சாரங்கள், இங்கே இந்த தோடுகள் அதுகள் எல்லாமே இருக்குண்ணே. இந்த அடை படிஞ்சிடும் இந்த முகமூடிகள் நாங்கள் பார்த்தீங்க. இந்த முகமூடி பெரிய ரெடி என்ன விளையாடு? ரெடி என்ன விளையாடு? ஆனால் என்ன விலை என்ன அது? 9,500 ரூபாயா? பண்ணி கொடுக்க போறியா? மெத்ததான் விளையாடு அதில் வரைக்கும் படுக்கலாம். இந்த இதில் 500 ரூபாய்க்கு ஒரு விலை இருக்கும். அப்பா நிறைய டெடி இருக்குது. இந்த ஜானை குட்டி அது இந்த ஏன்னா கிடக்கு வந்தீங்கன்னு சொன்னால் பார்த்து வேண்டலாம். 1000 ரூபா. இதெல்லாம் 800 ரூபா. 800 ரூபா இதுகள். டியூஷன் பேக்கெல்லாம் 1700 ரூபா. 1700 ரூபா. நல்ல பிராண்ட் பேக். ஓகே. இந்த பெரிய பேக்கெல்லாம் 1500 ரூபா, 1400 ரூபா. ஒரு விலைக்கும் இருக்கேண்ணே. இந்த பக்கம் அப்படியே 1200 ரூபா. 1200 ரூபா இந்த பக்கம். இது எல்லாமே 1200 ரூபாய். அப்படியே 1200 ரூபாண்ணே. சரி ஓகே நன்றி. ஓகே அப்படி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இதுக்கு இது ஃபுல்லாக விளையாட்டு ஜாமான் கடையில் கணக்கு இருக்குது. இந்த இந்தியாலையும் இருக்குது. இந்த செயின்கள், கீட்டேக்குகள், ஓகே இந்தியாவில் பந்துகள் அது நிறைய கிடையாது. அட முட்டை இந்த அடே இதை வேணும்னா உடஞ்சி போட்டு மணக்கு போகிறோம். அடே பட் இந்த இதுக்கு இந்த மாலை கடை அது எல்லாமே இருக்குது. இந்த சப்பாத்து கடையில் பாருங்க. இந்த மற்ற இந்தியாவில் வந்துச்சுன்னா இந்தியாலையும் மாலை கடைகள் அது எல்லாமே இருக்குது பாருங்க. அங்கே கோஆப்ரேட் பாட்டு போகுது. அப்படியே பனை ஓலை சார்ந்த பொருட்கள் எல்லாமே இருக்குது பாருங்க. இந்த 2 செட்டுமே நிறைய கடைகள் வாரது இப்போதைக்கு இல்லை. அந்த அதுக்கு கொஞ்சம் போட்டுட்டாங்க. அதே மாதிரி காட்டிக்கோலாம் நீங்கள் பார்த்துக்கோலாம். என்ன அதில் நெருப்பட்டி விற்குது. சூர்யா வந்து சூர்யா நெருப்பு அட நானே ஒரு நெருப்படா இருக்குது. நெருப்படி எனக்கு அப்படி எப்போ எங்களை விட்டு கொஞ்ச நாளைக்கு வந்துடுறேன். அடுப்பு முட்டுறது இதில் என்ன இதில் பேர்ஸுகள் மணிக்கூடுகள் நானே படிஞ்ச நெக்டோ, நெருப்பட்டி, சாம்பிராணி. உங்களுக்கு பைக் இல்லாமல் இருக்கடா அது நீங்கள் இதுக்கு கடையில் மாறது மூலமே இல்லைண்ணே. இந்த படம் வா இங்கே வா. என்ன சொன்ன? என்ன டேஸ்ட்டாக இருக்கும். நெக்டோ ஐஸ்கிரீம் அது டேஸ்ட்டாக இருக்கும் நினைக்கிறேன்பா. பண்ணி குடிச்சிட்டு போக ஆசைக்கு வா. இப்போ நீ கேட்ட மாதிரி 2 நெக்டோ வேண்டி அது சரியா? ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்காங்க. வணக்கம். என்ன விஷயமாக சொல்லுங்க. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நெக்டோ சோடாவில் வந்து 1 லிட்டர் போத்தல் நீங்கள் வாங்கினீங்கன்னு சொன்னால் 1 செட் ஃப்ரீயாக கிடைக்கும். அதோட சொன்னால் உங்களுக்கு 4 மணிக்கு கேம் ஷோ அதோட உங்களுக்கு 1 செட் ஃப்ரீயாக கிடைக்கும் 1 லிட்டர் சோடா. அதாவது இந்த திருவிழாக்கள் முடியும் மட்டும் 4 மணிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா 1 செட் ஃப்ரீ. சும்மா யாரும் வந்து குடிக்கலாம். அதுக்கு முதல்ல சொல்லி சொன்னால் நீங்கள் 1 லிட்டர் சோடா பண்ணால் 1 செட் ஃப்ரீயாக தரும். சரி சரி ஓகே. இது என்ன அது வலுவே எல்லாம் இருக்குதுந்தா இல்லை இவனு கடைசியாக சோடா வரைஞ்சி விழுத்த போகிறான். அக்கா கொஞ்சம் தலையில் முகத்து வரும் சொன்னது பிள்ளையாக்கு. அது இதில் பிஞ்சிடாக்கு வழித்தடையால் அப்படி அங்கே பக்கம் தான் போகும். 2 ஆடை அதுக்கு மேலே விழுந்துச்சுன்னு சொன்னால் அங்களுக்கு சோடா ஃப்ரீ விழணுமே. எப்படியும் விழாது. நீ அங்காடு என்ன அக்கா கட்சிங்க சரியா வருதா? திரும்ப தான் கொஞ்சம் என்ன அக்கா இப்போ வழி இல்லை அதை தந்தீங்க பார்த்து நீ கேட்க போறேன்னா முந்தைய. சரி இப்போ நான் அறியிறேண்ணா
வேணுமா நெக்டோ இல்லை காசு கொடுத்து பண்ணி கொடு சரியா சரி சரி வரா இந்த கேமுமே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இருக்குது அதாவது 5 மணிக்கு பிறகு 4 மணிக்கு பிறகு இந்த கேமும் இருக்குது விழுந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு சோடா ஃப்ரீ விளையாடா ஒன்றும் இல்லை காசும் இல்லை ஃப்ரீயாக தான் கேமும் சரி சரி ஓகே இந்த வேறு இதாக விழுந்தா நாங்கள் குடிக்கலாமா நான் ஒவ்வொரு வருஷம் நல்ல திருவிழாக்கு முதல்ல இப்படி கேம் நான் பழக போகிறேன் சரியா இந்த நெக்டோ சோடாவில் ஒன் ஷாட் உனக்கு ஓ அப்போ அந்த குட்டி அதாவது இதுக்கு போட்ட உடனே இப்படி பொங்கி ஓடும் நாங்கள் அதை குடிப்போம் ஒன் ஷாட் நூறு எல்லாம் வச்சு குடிக்கிறேன் அதான் ஒன் ஷாட் உனக்கு டின் இல்லை போ நானே குடிக்கிறேன் ரெண்டு நானே குடிக்கிறேன் அதான் ஒன் ஷாட் நிறைய குடிக்கணும் நல்லா இருக்காடா இல்லை உண்மையாக நான் நெக்டோ சோடா இருக்கேன் மில்க் பிஸ்கெட் இருக்கானே தொட்டு சாப்பிட எனக்கு பிடிக்கும் நல்லா இருக்கு வித்தியாசமா இருக்கு எலிபின் மோசன் ஐஸ்கிரீம் நல்லா இருக்கு சரி வாரமாங்க நன்றி அக்கா ஓகே பாய் பாய் அக்கா இன்னொரு முறை வந்து ட்ரை பண்ணுங்க 5 மணி அப்புறம் தான் வருவேன் பின்ன ஆளோட வேற அப்ப ட்ரை பண்ணு நான் என்ன சொல்லி வேற பாருங்க 2 பேரும் கொடுத்துருங்க இந்த ஒரே கப்ல நீங்க குடிங்க பரவாயில்லை அது ஒன் ஷாட்டுக்கு வேணாடா டபுள் ஷாட்ல டபுள் சிங்கிள் ஷாட்ல அது கையில் அவளங்க எங்கிற பாத்துறாங்க ஆமாங்க அப்படி இருக்கீங்க அப்படி இங்கே முன்னுக்கு பார்த்தீங்கன்னா சொன்னால் அப்படியே கோயில் அது கலை நிகழ்ச்சி நடக்கிறான் ஒவ்வொரு நாளும் அதுக்கு போய் கொண்டீங்க சின்ன பிள்ளைங்க வடியா பாருங்க வடிகளை உடுப்பில் விளிக்கிட்டு போயில வீடியோ 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 நாங்கள் அந்த அவர்ல அம்மா தானே யூடியூபர் சாஸ்திரி சங்கர் இருக்கிறாரு அவர் எங்களுக்கு தெரியும் அவர் ஜப்னா தானஸ் அவர் எங்க ஃப்ரெண்ட் அவர் என்னோட படிச்சவர் வாங்க எது எடுத்தாலும் 100 ரூபாய் என்னடா சும்மா இப்போ நாங்கள் எல்லாம் பார்த்துட்டு வந்துட்டோம் கடையில் கடைசியாக ஒரு கடைக்கு போகிறோம் அதாவது கோயிக்க சாப்பிட்டு போக சொல்லி கடைக்கு போகிறோம் அதாவது என்ன வேணும் உனக்கு எனக்கு ஸ்பைசி பானிபூரி சாப்பிடணும் போல இருக்கு பானிபூரி கடைக்கு தான் வந்தாங்க நாங்கள் பானிபூரி இருக்கு போய் சாப்பிட போகிறோம் அழகு மலிவு வடிவு பானிபூரி இருக்கிற அங்கே இந்த ஸ்ப்ரிங் பொட்டேட்டோ அதுவும் இருக்கு அது என்னடா அது தாரன் சாப்பிட்டு பாரு நீ தான் செய்து வர மாதிரி என்னென்ன பானிபூரி இருக்கு ஒன்று நான் முதலாவது சாப்பிட்றேன் அதுக்கப்புறம் நீ சாப்பிடுறேன் முதலாவது முட்டைக்கோடு முட்டைக்கோடு உடைச்சு போடுவோம் ஓகே ஸ்பைசி அது புதினா சட்னி என்ன சட்னியே புதினா தண்ணியடா அது ஓகே புதினா லிக்யூட் எனக்கு சரி இன்னைக்கு நீ ஒன்று போட்டுரு எனக்கு உரைப்பு இனிப்பு அந்த மாதிரி இருக்கும் பட் நீ சாப்பிடக்கூடாடா நீ சாப்பிடக்கூடாது சலரோகம் இருக்கு கொலஸ்ட்ரால் இருக்கு ஓடுதுடா அப்படி வாய்க்கு வரைக்கும் போடுறா அழகு மலிவு வடிவு ஓடி தப்பு எங்கே அவன் அடே எப்படி இருக்கு உண்மையான ஒன் ஷாட்டடா சாக்லேட் இருக்கு என்னொன்று இருக்கு எனக்கு அந்த ஸ்பைசி தான் பிடிச்சிருக்கு அதனால இன்னொரு இது சாப்பிட்டு போவோமே உனக்கு பிடிச்சிருக்கு ஓ அழகு மலிவு என்னடா வடிவு டேஸ்ட் சுவை என்னடா இது எப்படி நான் சாப்பிட்டு காட்டுறேன் உனக்கு அதுக்கு தெரியும் என்னன்றது தெரியும் ஸ்ப்ரிங் போட்டோ ஸ்ப்ரிங்கை காணையில ஸ்ப்ரிங்மே கிடைக்காது இவ்வளோத்தையும் சாப்பிட புரியுடா இப்படிடா ஆடி மூத்த முத்தப்பது கிடையாது லைட்டாக இனிக்கும் போல கிடக்கு சோஸ் போட்டு ஒரு கடலுமா போட்டு மசாலா போட்டு வந்தா சாப்பிட்டு போ அதுல என்ன போட்டுருக்கு கடலை போட்டுருக்கா எவ்வளவு இது ஒரு குச்சி நீ சாப்பிடுதானா இல்ல நீ தந்தா தானே சாப்பிட சுடுது நெஞ்சுக்கா சுட்டு தொண்டையால சுட்டு எல்லாம் போகுது வயிற்றுக்கு இருக்க பூச்சி எல்லாம் செத்துரும் அதான்
சூடு வச்சு சாப்பிட்றேன் உயிரை நல்லா இருக்கும் அழகு மலைவு வடிவு அங்கே குச்சி நீளம் வேற வேற கூடுது இப்படியா ஓகே நல்லா இருக்குண்ணே இது மாதிரி இருக்குண்ணே என்ன ஃப்ரெஞ்ச் ஃப்ரை மாதிரியும் இருக்குண்ணா டேஸ்ட் நாங்கள் நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்லூர் பின்வீதியில் இருக்கக்கூடிய கடையில் பார்த்துனாங்கல்ல இன்றைய பார்த்தீங்கன்னா தெற்கு வாசல் தெற்கு கோபுரத்துக்கு நேர் எதிராக அதாவது இந்த எந்த கோயில் அதுக்குள்ள இருக்கு நல்லூர் இதுதானே டெம்பிள் ரோட்டில் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ள பபிள் டீ இருக்குன்னு சொன்னேன் அப்போ அதை தான் குடிச்சு கொண்டு வந்தாங்க பபிள் டீயோட இது அடுத்த நாள் தான் இந்த வீடியோ எடுக்கிறோம் சரியா அதனால் இப்போ நாங்கள் அதில் அங்கே இருக்குது கடை அதில் கடை இருக்குது அங்கே போய் இதில் கச்சான் கடையெல்லாம் இருக்குந்தா கச்சான் கடைகள் இருக்குது மற்ற அதில் கரம் சுன்ற கடை இருக்குது இந்தியாவில் பூந்தி தேன்குழல் அந்த கடைகள் எல்லாமே இருக்கு மரக்கறி கடை இருக்கு அதெல்லாம் பழமே இருக்கக்கூடிய கடைகள் தான் இந்தியாவில் மாலை கடைகள் இந்தியா ரெண்டு நிற்கணும் தான் பிடிபட்டுட்டீங்க என்ன செய்றீங்க என்ன செய்யறாரு என்ன இதுல அலசன பாத்தீங்க சொன்னா பேர் எழுதுறாரு சரி நாங்க அதை காட்டில அலசன வாரமா ஏ என்றாங்களா அதுல இதுக்குள்ள கண்டுபிடிவார் தேடி பிடிவார் அஞ்சு ஏ கே என்ன சி இருக்கு மச்சது பாத்து நீ என்ன உனக்கு மெஸ் அவருக்கு மீ உனக்கு டபுள் உனக்கு டீ யாரன சிவாக்கு அட உங்க கடை பபிள் டீ பபிள் ரிங்ஸ் நிறைய வகையான கடை அடைஞ்சிட்டா பெரிய பில்டிங் ஒன்று பார்க்க வடிவா இருக்கேண்ணே குடிச்சுப்பா அம்மா இந்தா இதா இதுதான் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் ஜெஃப்னா ஓகே இதில் வந்து மெனு இருக்கு கணக்கு இருக்கு எல்லாமே இருக்காக்கா எல்லாமே இருக்கா ஒவ்வொன்றுலையும் எடுக்கும் வைர வாக்கு எதாக்கா கொஞ்சம் நல்லா இருக்கு உங்களுக்கு ஏற்ற மாதிரி எது கூட ஸ்பெஷல் இது மில்க் பேஸ் இது வந்து பட்டர் பேஸ் மில்க்ல எது எடுப்போம் மில்க்ல பிளாக் மில்க் என்ன வருமாக்கா சாக்லேட்டா சரி அது ஒன்று தாங்க உனக்கு எனக்கு அந்த 3-5 படம் இருக்கு அப்படி இல்லை பிளாக் ஓகே சீஸ் கேக் அது உண்டு ஸ்ட்ராபெரி ஓகே 3 காணும் இதில் இதுல ஸ்ட்ராபெரி ஒன்று ஓ அந்த வேறு green க்ரீன் அப்படி புளிப்பாக இருக்கு நல்லா இருக்கும் சரி சரிங்களா ஓகே பொருள் எடுக்கலாம் வீடியோ சரி அக்கா பார்த்தீங்க சொன்னால் எங்களுக்கு பபிள் டீ போடுறா பபிள் டீ இல்லை இது பபிள் ட்ரிங்க்ஸ் என்ன ஓகே அந்த எழுத்து அடிக்க முடியும் நாங்கள் இங்கே அடிச்சிருவோம் 2-3 பேர் எழுத்து சேர்த்து அடிக்க சொல்லு அதான் ஒவ்வொரு நாளும் இதில் இருக்குமா இது பின்ன இதுலேயே கடை வரப்போ தானே ஓகே இது நல்லூர் திருவிழா கண்டியில் போட்டுருக்கணும் இதுக்கு பிறகு இந்த இடத்துல இந்த போர்டர் இருக்கு தானே இதுலேயே பார்த்தீங்கன்னா கடை வரப்போ தானே அடிக்கடி வரலாம் வாரீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஜெலி ஜஸ்ட் ஜெலி ஜெலிலாம் ஒரு தனி டேஸ்ட்டாக இருக்கும் இதாக நீங்கள் ஏற்கனவே போட்டு வச்சிங்கன்னா நாங்கள் இந்த எங்கள்கிட்ட இதை ஆர்வத்தை குறைக்கலாம் உடனே குடிச்சிட்டு போகலாம் பார்த்தா தான் அந்த ஹைப் போடும் ஜூஸ் குடிக்கிற மாதிரி தான் போபா பார்க்க இதாக இருக்குண்ணே இவ்வளோ ஒரு 1/2 கிலோ வண்டி கொண்டு போவேன் நடியில் போயிட்டு கிலோ அப்போ எப்படி இருக்குண்ணா அது அடியில் போகணும் முதலாவது சாக்லேட் அதாவது பிளாக் மில்க் வந்து வந்தாங்க ஃபுல்லாக கிடக்கு ஆட்டி குடிக்கலாம் எனக்கு இருந்தா நடியில் இருக்கிறது பேன் அது கொஞ்சம் மிச்சம் போயிடாடி உள்ளுக்க போனா இருக்கும் அடே இந்த கிடக்குற கருப்பா அது இந்த ஒரு சக்கி சக்கன் இருக்கடா அந்த என்ன அது பேசுற டொபி உண்டு என்ன டொபி வெளிநாட்டு ஜெரி மாதிரி வேற டொபி உண்டு அது மாதிரி நல்லா இருக்கடா இந்த குடிச்சு பாரு அடே குடிச்சு முடிக்க ஆடு
நல்லா இருக்குல்ல ஒரு இது மில்க் ஷேக் மாதிரி கிடக்கு சரியா அது நல்லா இருக்கு இனிப்பு பெருசா இல்லைண்ணா அந்த என்னோட பேர் வருதுல்ல அதுக்கு இது போகொண்டு வரும் ஹரிபோன்னு சொல்லி அந்த ஒரு டொஃபி ஒன்று இருக்கு டொஃபி வந்து இந்த சக்கரை ஜெல்லி மாதிரி கிடக்கும் அதே ஃபீல் ஏன்னா அந்த கடிக்க என்ன வலுவழுத்து கொண்டு போகுது கடிச்சு நசிச்சு நல்லா இருக்கும் உண்மையில எனக்கு பிடிச்சிருக்குது சட்டை பிடிக்க நம்ம அது மட்டும் தனியும் கொடுக்க மாட்டோம் மேடம் இன்னும் 4 வரும் நாங்கள் குடிச்சு நான் கொடுக்க போறேன் வித்தியாசமா இருக்கு நாங்கள் முதல் ஓட்டத்தில் குடிச்சாங்க அது உடைஞ்சு ஓடிடும் இது இந்த சக்கு சக்கரை நல்லா இருக்கு இது எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு அதான் இந்த கடையில் பார்த்தா 2 வகையான ட்ரிங்க்ஸ் இருக்கு ஒன்று சின்ன கப் 200 ml இருக்கு 300 ml இருக்கு இவன் குடிக்கிறது 300 ml நான் குடிக்கிறது 200 ml சரியா இது சீஸ் கேக் ஃப்ளேவர் ஒன்று இருக்கு பட் இந்தியாவில் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் ஒன்று இருக்கு ரெண்டையும் குடிச்சு பாம்மா ரெண்டையும் குடிக்கலாது அது வச்சுட்டா அட இதை அந்த ஒரு பவுக்கமெண்ட் சாப்பிடுவோம் நல்லா இருக்குடா இது அட இங்க பின்னுக்காரன் வந்து நிக்கிறாங்க அட இது அந்த சின்னல சோப்பு பவுக்கமெண்ட் சாப்பிடுவோம் அதே ஃப்ளேவர் தூங்க பவுக்கம் இல்ல தூங்க பொறுத்த நேரத்துல 2 பேர் வந்திருக்கீங்க சிவா உனக்கு நல்லது இது குடிச்சிட்டு மிச்சம் அவ்வளவு வச்சிருக்கேன் சரியில்லை நான் சிவரனுக்கு வச்சிருந்தேன் அலசி நாங்க ஒரு பாதியை கொடுப்போம் அட என்ன ஃப்ளேவர் வித்தியாசம் அது உள்ள பபல கடிச்சு பாருங்க இருக்கா பபல் வருது இல்ல உறிஞ்சு இருக்கணும் இது சீஸ் கேக் இது ஒரு பால்ண்ட ஃப்ளேவர் ஒரு புளி இந்த புளிப்பு வருது ஆனால் எனக்கு அது பிடிச்சிருக்கு ஸ்ட்ராபெரி ஒரு அந்த மாதிரி இருக்கா இது என்னதாமா இது சீஸ் ஃப்ளேவர் இது சுயிங்க எனக்கு மாதிரி பிடிச்சிருக்கு அந்த ஒரு சுயிங்க அந்த ஒரு ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் சுயிங்க நீ என்ன செய்ய என்ன பிடிச்ச நீ சாக்லேட் என்னமே கிடக்குது பபுல கடிச்சு பாருங்க இருக்கான் சாப்பிட்டு கொண்டு இங்க இருந்துடா வந்த நீங்க ரெண்டு மாதிரி நான் சொல்லி போறேன் நீங்க அந்த மாலையில பேர் எழுதி நீங்க மாலையில பேர் எழுதி நாங்க எடுத்துட்டோம் வீடியோ இது கிரீன் ஆப்பிள் ஃப்ளேவர் கீழ ஜெல்லி போட்டுதோடா ஜெல்லி இல்ல அந்த உருண்டை தான் அது கணக்க போட்டுருக்கோம் அதுக்கு ஆமாடா பச்சையாளு இது கொஞ்சம் சின்ன வட்டம் உருண்டை போலையா என்ன சொல்லுது என்ன பிடிக்குதா அப்படி உடை இது அடு இது உடைஞ்சு ஓடுதுடா உடைஞ்சு ஓடுது உடைஞ்சு ஜெல்லி வருஷம் புளிப்பு தன்மை கொண்டு இருக்கு இனிப்பு வருது அந்த பபுள் உடை இதுல உடையுதுடா சக்கு சக்கன் இல்லை இதுல டக்குனு உடையுதோ டக்குனு உடையுது அலசி உங்களுக்கு பிடிக்கும் டக்குனு உடையுதா என்ன வாய் இது அந்த ஜெல்லி மாதிரி இருக்கிற ஜெல்லி என்ன ஆளுக்கால் ஸ்டோவை கொண்டு வாங்க அடை வருவார் இது கொக்கு அந்த இதை கொண்டு வந்த மாதிரி கொண்டு வரான் நல்லா இருக்கேண்ணே சில பேருக்கு பிடிக்கும் சில பேருக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிக்கலையா இது உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது எனக்கு வந்து அந்த நறுக்கு முறுக்கு கொண்டு வந்த போட்டு கடிச்சு சாப்பிடுங்க இது வந்து நல்ல சொந்த இந்த பபிள் டீக்கு அந்த 5 பாக்கெட்ல அந்த அதை போட்டு அது உங்களுக்கு தெரியும் நாங்கள் முதல் குடிச்சினாங்க ஸ்ட்ராபெரி மில்கில் இது வாட்டர் பேஸ்டுன்னு சொல்லி இதில் இதுவும் ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் தான் சின்ன கப்பில் பண்ணாங்க குடிச்சுப்பாம்மா கொஞ்சம் போர்டை மட்டும் இதில் வேறுமா போர்டு இல்லையே வருமாடா சின்ன போர்டு இது இனிப்பாக இருக்கும் இதுக்கு போர்டை காணிடா ஆல்ரெடி இங்கே போட்டதோட அடே இது கிட்டத்தட்ட நீ கேட்ட அந்த தேயிலைன்ற ஒரு ஃப்ளேவரோடு வருது அதில் ஆமாம் கண்டிலேருந்து வருது ஏன்டா அப்படி சேர்ந்து குடிக்கிறீங்க இல்லை இதுக்கு போர்டு இல்லை இந்த இது கித்துள் போனீங்க டேஸ்ட் கித்துள்ள இந்த தேயிலை இருக்கா எனக்கு ஸ்டோவுக்கு வேற இல்லைடா பிளேன் டீ மாதிரி அது டீன ஃப்ளேவர் வருது கொஞ்சம் கித்துள் மாதிரி இனிப்பா இருக்கும் கித்துள் அடிக்குது உங்களுக்கு நான் பகல் நேரம் இந்த கடைகளை காட்டியிருப்பேன் இரவு நேரம் பாருங்க எவ்வளவு மக்கள் உண்டு இந்த எவ்வளவு மக்கள் இந்த இடத்துல நிற்கிறேன்னு எல்லாம் பொருட்கள் எல்லாம் வேண்டி கொண்டிருக்கணும்னு சொல்லி பார்த்துக்கோங்க நாங்கள் ஒரு திருவிழாக்கு வந்தாங்க அப்போ இரவு நேரம் நடத்தினா அதை உங்களுக்கு ஆட் பண்ணி கொண்டிருக்கேன் அதை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கீங்க பாருங்க எவ்வளவு மக்கள் எல்லா இடமுமே நிறைய மக்கள் இப்படி மக்கள் நிற்க உங்களுக்கு நான் வீடியோ கிடைக்க வடிவ தெளிவாக காட்ட முடியாது அதெல்லாம் பார்த்தீங்க சொன்னால் நாங்கள் பகல் நேரம் எடுத்து காட்டினாங்க இரவு நேரம் எப்படி சொல்லி அதை ஆட் பண்ணிக்கொள்ள நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க
நாங்கள் பகல் வரைக்கும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த கடைகளில் ஆட்களே இல்லை. இப்போ பாருங்க எவ்வளோ மக்கள் நிற்கணும்னு சொல்லி. இந்த பிள்ளை அழுகுது வேண்டி சொல்லி அழுகுது. இப்போ இப்படிதான் சின்ன வயசுல நீ அழுது கொண்டு வந்துருப்பேன். பகல் அவர் 2 வேற நிற்கிறேன். ஓகே, இப்போ நாங்கள் சுண்டல் சாப்பிட வந்தாங்க. என்ன எங்கே போற பச்சியா எங்க என்ன பிடிச்சி கூட்டின்னு வரான்? சரியோ அது பச்சி கடை தனியாக தானே. அப்படி நாங்கள் இந்த இடத்துல பார்த்தீங்க சொன்னால் சுட சுட பச்சி அங்கே பின்னுக்கு போட்டு உடனே தெரியும். நான் சுட சுட பச்சி சாப்பிட்டு கொள்ளலாம். இது தனியாக பச்சி மட்டும்தான் மெயினாக இருக்குது. பச்சியும் மிளகா வடையும் இருக்குது. நிறைய மக்களை பார்க்கக்கூடிய மக்களை பாருங்கள்.